सीतापते राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदये हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानुमान परम बाहोदन स्मरामि। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिनी नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेश नाशाय गोविंदाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। ஸ்ரீயப்பதியான கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த ஜெய் ஜானிகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த பாகவதம் மூலப்பாராயணம் அர்த்தம் பார்த்துட்டு வரோம். மூலப்பாராயணம் அந்த பாகவத மகாத்மியம் முன்னாடி பூர்த்தி பண்ணிட்டோம். இப்போ பாகவத மகாபுராணத்தில் முதல் ஸ்கந்தமானது முதல் அத்தியாயம் இப்போ பிரவேசிக்கணும். அந்த முதல் அத்தியாயத்துடைய சாரம் என்ன அப்படின்னா 3 ஸ்லோகங்கள் அவதாரிகை. முதல் 3 ஸ்லோகங்கள் ஜென்மாத்தியஸ்ய என்ற ஸ்லோகம் தர்ம புரோஜித கைதவ அப்மா நிகம கல்பதரோர். இந்த 3 ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னென்னா, உலகத்தை படைத்து காத்து அழிப்பவனாகிய பகவான் ஒருத்தன் இருக்கிறான், அந்த பகவானை தியானிப்போமாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் ஜென்மாத்தியஸ்யங்க. அது எப்படி புரிஞ்சிக்கணும்னா, எந்த பகவானுடைய தொடர்புனா பகவான் இருக்கிறதுனால தான் அந்த உலகமானது படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தொடர்புடையது. எந்த பகவான் இல்லைன்னா அந்த உலகம் இல்லையோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது 2 விதம், எதிர்மறையாக நேர்மறையாக தெரிஞ்சுக்கிறது. பகவான் சர்வஜன், எல்லாம் அறிந்தவன், உலகத்தை படைத்தவனாகி அவனுக்கு மூல முடுக்கில் என்ன நடக்குது எல்லாமே தெரியும் பகவான். அப்படிப்பட்ட சர்வஜன் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த பகவான் தான் வேதத்தை பிரம்மதேவருக்கு ஹிருதயபூர்வமாக உபதேசித்தார். எந்த வேதத்தில் ஞானிகள்லாம் மயங்குகிறார்களோ அந்த வேதத்தை ஹிருதயத்தில் ஸ்பஷ்டமாக தெரிய வைத்தார், ஞானத்தை வழங்கினார் பகவான். அப்படிப்பட்ட அவருடைய ஞானம் அவருக்கு ஞானம் யாரும் வழங்கலை, அவர் தான் பிரம்மதேவருக்கு வேதத்தை உபதேசம் பண்ணார், ஞானத்தை வழங்கினார். ஏன்னா அவரே ஞான ஸ்வரூபி பகவான், சித்ரூபனாக இருக்கக்கூடியவன் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அவனால் படைக்கப்பட்ட பஞ்சபூதங்கள், ஒரு பூதம் நீர் நிலம் போல, நிலம் நீர் போல, தரை ஜலம் போல, ஜலம் தலை போல துரியோதனன் பார்த்து ஏமாந்தான் இல்லையா சபையில், ராஜசூய வேள்வியில் முடிஞ்ச உடனே சபாபருவத்தில் மகாபாரத்தில் வருது இல்லையா. அது மாதிரி இந்த ஒரு பூதமானது இன்னொரு பூதமாக தோற்றமளிக்கிறது. நெருப்பு நீர் போல தோற்றமளிக்கிறது, நீரானது நிலம் போல தோற்றமளிக்கிறது. அப்போ எப்படி பஞ்சபூதங்கள் இன்னொன்றின் மாற்றமாக தோற்றமளிக்கிறது. அப்போ பஞ்சபூதங்களே ஒன்றின் இன்னொன்றின் தோற்றமாக அளிக்குதுன்னா அது மாயை தானே. அப்போ அந்த பஞ்சபூதங்களால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் மட்டும் எப்படி சத்தியமாக இருக்கும். அதனால் இந்த பிரபஞ்சமே காணல் நீர் போல, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சௌக்கியங்கள் எல்லாமே காணல் நீர் போல. மிருகதிருஷ்டிகா எப்படி மானானது காணல் நீரை பார்த்து ஏமாந்த பாலைவனத்தில் தன் உயிரை விட்டு விடுகிறதோ, அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய சௌக்கியங்கள்லாம் சத்தியம் நினச்சிண்டு இந்த காணல் நீரை தேடி ஓடி நம்ம வாழ்க்கையை வீணடித்து நம்ம மரணம் அடைகின்றோம், மோட்சத்தை தேடிக்கொள்வதில்லை. ஆனால் இது மாயை, இது முக்குணமான மாயையினால் ஏற்படுறது. இந்த முக்குணமான மாயை பகவானுடைய சக்தி, பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட அந்த சக்தி. ஆனால் இந்த முக்குணமான மாயை பகவானை தொடர்றது இல்லையா. பகவான் சதா நிரஸ்த குகம், எப்பொழுதுமே அந்த மாயை தன்னிடத்தில் நெருங்க விடாமல் தானாக
தன் சுரூபத்தில் ரமித்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை உபாசித்தால்தான் தீமகி தியானம்ன்றதே உபாசனம் ஏவ தியானம். அப்படி தியானம் பண்ணால் நாமுக்கும் அந்த மாயிலிருந்து விடுபட முடியும், நாம் மோட்சம் அடைய முடியும். அதனால் அந்த பகவானை தியானிப்போமாக என்று முதல் ஸ்லோகம். அப்போ தியானம் பண்ணணும்னா எப்படின்னா அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணணுமா, யமனியமம்னா அப்படிலாம் தேவையில்லையா. சரி, 3 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம். அதில் கர்ம மார்க்கம்னா ஆச்சாரம் வேணும், ஞானத்துக்கு திருட வைராக்கியம் வேணும். 2த்துக்கும் நாம் தகுதி இல்லை. பக்தி மட்டும் நான் யார் வேணாலும் பக்தி பண்ணலாம். பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய கதைகளை கேட்கறது தான் பக்தியா. அப்போ பக்தியில் என்னென்னா பகவான் தீமகி தியானம் பண்ணுவோன்னு சொன்னால் அஷ்டாங்க யோக பயிற்சி யமனியமங்கள்லாம் கடைப்பிடிச்ச முடியாது, அது போகாதவருக்கு போகிற பாதை. ஆனால் பாகவதம் கேட்டால் சத்தியோ ஹிருத்திய அவருத்தியதே, உடனே ஹிருதயத்தில் பகவான் நிலைநிறுத்தப்படுகிறானா. எந்த தியானத்தினால மனசு ஒருமுகப்பட்டு பகவானை தியானிக்க முடியாதோ, பிடிக்க முடியாதோ, பகவானை பிடிச்சிட முடியாதோ, அந்த பகவானை சுலபமாக பாகவதத்தினால பாகவதம் என்ற வலையை வீசி பிடிச்சிடலாமா. இது ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே, மகாமுனிவரால் வியாசரால் செய்யப்பட்ட பாகவதம். இதில் கபட தர்மங்கள் இல்லாத சுத்தமான தர்மங்கள், சாதுக்களுக்குரிய தர்மங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னவோ உலகத்தில் ஆயிரக்கணக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஓடுறமே, தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பகவான் கிருஷ்ண பரமாத்மா. அந்த வேத்தியம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம். அந்த ஒரே வஸ்து, அந்த ஒரு வஸ்துவை தெரிஞ்சிக்காதனால தான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க ஓடுறோம். அந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் மங்களம் ஏற்பட்டுடுமா, சிவதம். அதற்கு பிறகு 3 வித தாபங்களால் பாதிக்கப்பட மாட்டோமா, தாபத்திலே உன்மூலனம் வேரோடு பிடுங்கி எறிஞ்சிடுமா. அப்படிப்பட்ட அந்த ஒரு வஸ்து என்ன, கிருஷ்ண பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டா அவனுடைய லீலை ஸ்மரணம் தான் ஸ்ரீமத் பாகவதே. பாகவதன்னா பகவானை பற்றி, கிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடிய புராணம். ஸ்ரீ அழகு பொருந்தி அந்த பாகவதத்தை யார் கேட்கணும்னு ஆசைப்படல, கேட்கணும்னு ஆசைப்பட்டாவே போதுமா. சத்யோ சுஸ்ரு ஈஷவி சுஷீஷவி சுஷ்ரூஷுபி சுஷ்ரூஷுபின்னா கேட்கணும்னு ஆசைப்பட்டாலே. சத்யோ ஹிருத்திய அபரத்ததே, கேட்ட பிறகு பலன் இல்லை. ராமாயணம் கேட்ட பிறகு பலன், பாகவதம் கேட்கணும்னு நினைச்சாலே பலனும். சத்யோ ஹிருத்திய அவருத்ததே, உடனே தியானத்தில் ஹிருதயத்தில் பகவான் கிருஷ்ணன் ஃப்ளாஷ் ஆகுறானா, ஹிருதயத்தில் கிருஷ்ணன் தெரிய ஆரம்பிக்கிறானா. பர்காபீடம் நடவரவப்பு கர்ணையோ கர்ணிகாரோ விப்ரத் வேணும் ஜடரப்படையோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பகவான் வைஜெயந்தி மாலையோட புல்லாங்குழல் ஏந்திய மாற்றி போட்ட கால திரீபங்கள் அழிதனா கோடி மன்மத லாவண்யனாக பகவான் ஹரிச்சந்திரன் சச்சிதனா சுறுசுறான கேசங்கள் உடையவனா சியாமல வர்ண செந்தாமரை கண்ணனாக அப்படியே பகவான் காட்சியளிக்கின்றானா கிருஷ்ண பரமாத்மாவை ஹிருதயத்தில். பாகவதம் கேட்கணும்னு நினைச்சாலே ஹிருதயத்தில் கிருஷ்ணன் வந்து தங்கிடுறானா. அப்போ சத்யோ ஹிருத்திய அவருத்திய, சத்யோ உடனே ஹிருதி அவருத்தியதே, உடனே ஹிருதயத்தில் வந்து தங்கிடுறான் பாகவதம் கேட்கணும்னு நினைச்சாலே. மற்ற கிம்பா பரை ஈஸ்வரா, மற்ற சாதனங்களால் ஈஸ்வரன் எப்படி ஈஸ்வரனை பிடிச்சிட முடியுமா, பிடிச்சிட முடியாது. எப்படி பிடிச்ச முடியும்னு கேட்குறார். கிம்பா பரேரீஸ்வரா, மற்ற சாதனங்களாலேயோ மற்ற சாஸ்திரங்களாலேயோ பகவானை பிடிக்க முடியாது. ஆனால் பாகவதம் கேட்கணும்னு நினைச்சாலே அடுத்த க்ஷணத்தில் ஹிருதயத்தில் பகவான் வந்து தங்கிடுறானா. நம் ஹிருதயத்தை விட்டு பகவான் பெயர்தே கிடையாதான். சத்யோ ஹிருத்திய அவருத்தியதே கிருதிபிகி. ஆனால் எல்லாராலையும் பாகவதம் கேட்டோம். கிருதிபிகி, எவ்வளோ சில பாக்கியவான்கள் இந்த புண்ணியாத்மாக்களால் தான் கிருதிபிகி புண்ணியம் செய்தவர்களால் தான் இந்த பாகவதம் கேட்க முடியுமா. சுஷ்ரூஷுபி தக்ஷணாத்து, அந்த க்ஷணத்திலேருந்து பகவான் உன் ஹிருதயத்தை விட்டு பகவான் பெயர மாட்டானா. அப்படியேப்பட்ட பாகவதம் கேட்டாலே அடுத்த க்ஷணத்தில் பகவான் தியானத்தினால் பிடிக்க முடியாத பகவான், ஒருமுகப்படாத மனசை வச்சுட்டு பாகவதம் கேட்டால் ஆனால் பகவான் சுலபமாக ஹிருதயத்தில் வந்துடுறானா. தியானத்தினால ஞானத்தினால பிடிக்க முடியாது, தபசனால் பிடிக்க முடியாத பகவானை பாகவதத்தினால பிடிச்சிடலாம். பாகவதம் கேட்கணும்னு நினைச்சாலே பிடிச்சிடலாம். நம்ம ஹிருதயத்தில் வந்து தங்கிடுறானா பகவான். தங்கிட்டு போகலொட்டேன், போகாமல் நிரந்தரமாக வந்துடுறானா. தக்ஷணாத்தின், அந்த க்ஷணத்திலேருந்து பகவான் நம்மளை விட்டு விலகிறது இல்லையா பகவான். அப்போ இந்த பாகவதம் எப்படிப்பட்டதுன்னா வேதமாக கற்பவருஷத்தில் பழுத்த பழமாக இந்த பாகவதம் பழுத்திருக்கான். எதுக்கு வேதங்களை ரட்சித்தாங்க ரிஷிகள்னா பின்னாடி பாகவதம் என்ற பழம் பழுக்க போகுதுன்றதுக்காக தான். அது சுகர் என்ற கிளியானவர் கொத்தி அந்த மரத்தின் உச்சியில் இருந்தது அந்த பாகவதம் என்ற பழம். சுகர் என்ற கிளி கொத்துனதுனால அது கிளை தட்டுப்பட்டு குரு சிஷ்ய பரம்பரையாக நம்ம கைக்கு கிடைச்சது. இதில் தோல் இல்லை, கொட்டை இல்லை, ரசமயமாக இருக்கக்கூடிய அந்த பாகவதத்தை அப்படியே பருக வேண்டியது தான். திருப்பி பருகலாம். இந்த ரசம் குறையாதது,
எவ்வளோக்கு எவ்வளோ பாகவதம் படிக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ மனசு உன்னத ஸ்திதிக்கு போயிடுமா. அப்படியேப்பட்ட உனக்கு என்னென்னா அது எல்லாராலையும் பருகிட முடியாது, பக்தர்களால் தான் பருக முடியுன்றதுனால ரசிகாக புவி பாவுகா. இது ரசம் இல்லையா, தோல் இல்லை கொட்டை இல்லை, இதில் வெறும் ரசமயமாக இருக்கக்கூடிய இந்த பாகவதத்தை காதனால் பருகணும். வாயினால் தானே பருகணும், ஆனால் இது காதனால் பருக வேண்டிய புராணம் பாகவதம். ரசம் ஆலயம், ஆலயம்ன்றது என்னன்னா ஆன்மா லயமாக மட்டும் அந்த கிருஷ்ணனிடத்தில் மனசு ஒருமுகப்படுற மட்டும் நாம் இந்த பாகவத்தை பருகினோம். ஒருமுகம் ஆன பிறகும் மோட்சமே கிடைச்சிட்ட பிறகும் கூட பாகவதம் படிக்கணும். ஏன்னா சுகாச்சாரியர் முக்தாத்மா ஆன பிறகும் பாகவதத்தை பருகினார் இல்லையா. என்ன அதில் அவ்வளோ சௌக்கியம் இருக்குன்றதுனால தான். அப்படிப்பட்ட ரசிகர்கள் வேணுமா அதுக்கு. ரசமாலயம் இல்லையா, ஆன்மா லயமாகக்கூடிய ரசம் இல்லையா அது. அப்படியே ஆத்ம ரசம் பிரகாசிக்கக்கூடிய அந்த பரமாத்மா ரசம் மட்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாகவதத்தில் முகுகு திருப்பி 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 படிச்சுட்டே இருக்கணும் போல தோணுமா. அவர் யார் அதை படித்து ரசிகர்கள்லாம் இருக்காங்களே, ரசிகர்களே நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து பருகுங்கள். மற்றவங்களால் பௌதிகவாதிகளால் மற்ற ஆசைகள் உடையவர்களால் பாகவதத்தில் டேஸ்ட் வராது, ருச்சி வராது. பக்தி உள்ளவர்களால் மட்டும்தான், கிருஷ்ண பக்தி உள்ளவர்களால் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும், சுவைக்க முடியும். பகவானை தன் பிரபுவாக ஏற்றுக்கொண்டவர், தன் இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களால் மட்டும்தான் இந்த பாகவதத்தை சுவைக்க முடியுன்றதுனால சொல்கிறார் ரசிகர்களே என்று கூப்பிடுகிறார். ரசிகாக புவி பாவுகாக, வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவர்களே. இந்த பூமியில் பிறந்து பாவகர்கள், பாவம் இருந்தால் தான் ரசிக்கவே முடியும். அந்த பாவம் கிளம்பிடுமா பாகவதத்தை கேட்டாலே. அப்படிப்பட்ட பாவம், கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுமா. அப்படிப்பட்ட இந்த 3 ஸ்லோகங்களால் இந்த பாகவதத்தை கேளுங்கள், ரசிகர்களாக கேளுங்கள், பக்தர்களாக இருந்து ரசித்து கேளுங்க, அவங்களுக்கு கிருஷ்ணன் பக்தி உண்டாகும் என்று 3 ஸ்லோகங்களால் அவதாரிகை சொல்லிட்டு நாந்தி ஸ்லோகம் சொல்லுவாங்க இல்லையா. மற்ற விஷயங்கள்லாம் மற்ற சாஸ்திரங்கள் நாந்தி ஸ்லோகம்னு தனியாக ஏற்படுத்துவாங்க. அது மாதிரி இது நாந்தி ஸ்லோகம் மாதிரி இந்த 3 ஸ்லோகங்களால் அவதாரிகை இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு பாகவதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. பாகவத்துக்கு என்ன பிரவேசிக்கிறாங்கன்னா, வியாசர் சொல்கிறார், நைமிஷாரண்யம் என்ற வனத்தில் 60,000 ரிஷிகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாகவத மகாத்மியத்திலே. சௌனகாதி மகரிஷியுடைய தலைமையில் 60,000 ரிஷிகள் சேர்ந்திருக்கிறார்கள் நைமிஷாரண்ய வனத்தில். அங்கே பிரம்மதேவரால் ஒரு தர்ப்பையை உலகமாக உருட்டி அனுப்பி வைத்தார். அந்த தர்ப்பை புல்லானது ஒரு உலகம் போல பாவித்து அதை உருட்டி விட்டார். அப்போது அந்த தர்ப்பை புல்லை தொடர்ந்து வரும்போது அது நைமிஷாரண்ய வனத்தில் தான் அதனுடைய கூறு மழுங்கிடுச்சான். அப்போ சௌனகாதி மகர்ஷிகள் இதுதான் சத்திர யாகம் பண்ணுறதுக்கு தகுதியான இடம் சொல்லி கலிபுருஷன் நெருங்காமல் இருக்கிறதுக்கு சத்திரம் என்ற யாகத்தை செய்கிறார்கள். அதில் எல்லாருமே அதிகாரிகள்லாம் 1000 வருஷம் நீடிக்கக்கூடிய சத்திர யாகத்தை அனுஷ்டிக்கிறார்கள் சௌனகாதி மகர்ஷிகள். அந்த சமயம் பார்த்து சூதர் வரார். அவருக்கு அபிவாதனம் பண்ணி அவருக்கு ஆசனம் கொடுத்து அவருக்கு அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து பூஜித்து அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறார்கள் சூதரிடத்தில். நம்ம சூதரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சூதர் ஜாதி பிரஷ்டர் தான், பிராமண ஜாதியில் பிறக்கலை. பக்தி மட்டும் இருப்பதனாலே அவர் கீழ்குலத்தில் பிறந்தாலும் அவரை வியாசசன்று உட்கார வைத்து பிராமணர்களாகிய சௌனகாதி மகர்ஷிகள் பக்தியோடு அவரிடத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க, கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்கன்னா, உங்களுக்கு புராணங்கள் இதிகாசங்கள் நீங்கள் வியாசரும் போன்ற மகரிஷிகள் வாக்கால் கேட்டிருக்கீங்க, மற்றவங்களுக்கு உபதேசத்தும் இருக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தர்மசாஸ்திரங்கள்லாம் கூட உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் என்னென்ன தெரியுமோ அத்தனையும் உங்களுக்கு தெரியும். அப்படியேப்பட்ட சூதர் நீங்கள், மகாத்மா. ஆனால் நாங்கள் கேள்வி இவங்க சௌனகாதி மகரிஷிகள் என்னென்னா 6 கேள்விகள் முக்கியமாக கேட்குறாங்க. அதில் என்னென்ன முதல் கேள்வி என்னென்னா, ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எது? பும்சாம் ஏகாந்த தர்ஷய தன்னகா சம்ஸ்கிருதமர்கசி. ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எது என்று முதல் கேள்வி. 2வது கேள்வி, சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் என்ன? அதசாதோ அത്ര யத்சாரம் சமுத்ருத்திய மனிஷயா என்று கேட்கிறார்கள். சர்வசாரம் யத் சாரம் சாதோ அത്ര யத்சாரம் சமுத்ருத்திய மனுஷயா. நிறைய கர்மாக்கள் சொல்லப்பட்டுக்கூடிய வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. அவைகளோடு சாரமான விஷயம் எது, சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் எதுவோ அது எங்களுக்கு சொல்லணுன்ட்டு கேட்குறாங்க. 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னென்னா, பகவான் கிருஷ்ணாவதாரம் எதற்காக செய்தான்? எஸ்ய சிகிர்ஷையா தேவைக்காம் வசுதேவஸ்ய ஜாதோ எஸ்ய சிகிர்ஷா. வசுதேவருக்கும் தேவைக்கும் எதை செய்வதற்காக பகவான் அவதரித்தான் கிருஷ்ணனாக? இது 3வது கேள்வி.
4வது கேள்வி என்னென்னா, நாங்கள் சக்தியோடு கேட்கிற எங்களுக்கு பகவான் விளையாட்டாக பல அவதாரங்களை செய்திருக்கிறானே, அந்த அவதார கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு 4வது கேள்வியை கேட்கிறார்கள். 5வது கேள்வி, பகவான் கிருஷ்ணாவதாரம் செய்து பலராமனோடு கிருஷ்ணாவதாரம் செய்து மனுஷ செயல்களுக்கு மீறிய அதிமர்த்தியானி தெய்வ லீலைகளாக புரிந்தானே, அந்த லீலைகள் எல்லாம் என்னென்ன லீலைகள் புரிந்தானோ அதெல்லாம் விஸ்தாரமாக எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு 5வது கேள்வி. 6வது கேள்வி, பகவான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு தர்மமும் இப்போ யாரை போய் சரணம் அடைந்திருக்கிறது என்று 6 கேள்விகள் கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட 18 யோகங்களை உபதேசித்த யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணன், பிராமணர்களை தெய்வமாக கொண்டவனாகிய பகவான், தர்மத்துக்கு கவசமாக இருந்த பகவான் இப்போ தன்னுடைய லோகத்துக்கு போயிட்ட பிறகு அந்த தர்ம தேவதை யாரை போய் கிருஷ்ணன் இருக்க வரைக்கும் தர்மம் ரட்சிக்கப்பட்டது, இப்போ கிருஷ்ணன் போயிட்ட பிறகு இந்த கலியுகத்தில் தர்மம் யாரை போய் சரணமடைந்திருக்கிறது என்று இந்த 6 கேள்விகளை கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் சேவிச்சா என்றைக்கோ ஒரு நாள் பலன் கொடுக்குமா, சாதுக்களை தர்ஷன மாத்திரத்தினாலே உடனே பலன் கொடுத்துருவாங்களாம், உடனே கிருஷ்ணனை நம்ம ஹிருதயத்தில் ஸ்தாபிச்சுடுவாங்களாம். கங்கை முதல்ல புண்ணிய தீர்த்தங்கள்லாம் ஸ்நானம் பண்ண சேவித்தோம்னா என்றைக்கோ ஒரு நாள் பாவங்களை போக்கி கிருஷ்ண பக்தி உண்டாகும். ஆனால் மகான்கள் பாபத்தை போக்கும், அவ்வளோதான். ஆனால் மகான்கள் தர்ஷன மாத்திரத்தினாலே பாவங்களை போக்குறதுல கிருஷ்ணனையே அள்ளி கொடுத்துருவாங்க. அதுதான் இங்கே சொல்கிற, யத்பாத சம்சயா சூத முனையா பிரசமாயனா சத்யா புனந்தி உபஸ்பிருஷ்டாக ஸ்வர்துன்யாவோ அனுசேவையா. ஆகாச கங்கையாகி ஆகாசத்துலேருந்து பூமி சொர்க்கலோகத்திலேருந்து வரக்கூடியவளாக இருந்தாலும் அடிக்கடி சேவிச்சாதான் கங்கை பவித்திரமாக்குவா. நம்மளை மகான்கள் தர்ஷன மாத்திரத்தினாலே பவித்திரமாக்கிடுவாங்களே. அப்படியேப்பட்ட எதனால் மகான்கள் அந்த நிலையை அடைந்தார்கள்னா, பகவானுடைய புகழை பாடுவதனாலேயே அவர்கள் மகான்களாக ஆனார்கள், அந்த நிலையை அடைந்தார்கள். அப்படிப்பட்ட எப்பொழுதும் பகவானை நன்றாக ஆசிரியத்தவர், எத்பாத ஆசையா இல்லை சம்சயாக நன்றாக ஆசிரியத்தவர்களாகிய பகவான் திருவடி கமலங்களையே ஹிருதயத்தில் சுமக்கிறவர்களாகிய அனைவரதும் பாகவத கதையை கேட்கிறவர்களாகிய அப்படிப்பட்ட பகவானுக்கு பேரே புண்ணிய ஸ்லோகம்னு பேர். அவனை பற்றி பாடக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் புண்ணியமானது, புனிதப்படுத்தக்கூடியது, நம்மளை பவித்திரமாகக்கூடியது. அப்படிப்பட்ட புகழத்தக்க லீலைகளை ஈட்டிய கர்மனாக புகழத்தக்க கர்மாக்களை செய்தவன் பகவான் கிருஷ்ண பரமாத்மா. அவனுடைய புகழை பாடுவது மட்டும்தான் மனசு சுத்தமாக்குமா. சுத்திகாமுன்னு சுனியாத் கலிமலாபகம், களிமலத்தை போக்கக்கூடியதான் அவனுடைய புகழானது. நம் மனசை சுத்தமாக்கக்கூடியதான் அவனுடைய புகழானது. அதை யார் தான் கேட்க மாட்டா அப்படி சொல்ல. கோபா பகவதஸ்திய புண்ணிய சுத்திகாம சுனியாத் யச களிமலாபகம். அப்படிப்பட்ட கலிதோஷத்தெல்லாம் போகக்கூடிய அந்த புகழை யார் தான் கேட்க மாட்டா. அதனால் பகவானுடைய புகழை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு 6 கேள்விகள் கேட்டு இதையும் கேட்குறாங்க. இதுபோல் பகவானுடைய புகழை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சௌனகாதி மகரிஷிகள் 17 புராணங்களில் பகவானுடைய புகழை பாடி கூட அது கூட அவ்வளவும் கேட்டு போதலையாம். இன்னும் பகவானுடைய புகழை கேட்கணும்னு ஆசையாக இருக்குதான். அதனால் சொல்கிறாங்க, வயம்துன வித்ருப்தியாம 18 புராணங்களில் பகவானுடைய பெருமைகளை பேசியிருக்கீங்க, மகாபாரதம் வேற சொல்லியிருக்கீங்க, இவ்வளவும் சூதர் சொல்லியிருக்கார், ஒரே பக்தா ஒரே ஸ்ரோதா யார் சௌனகாதி மகரிஷிகள் 60,000 ரிஷிகளும். அவர்கள் அத்தனையும் நைமிஷாரண்ய வனத்தில் அரங்கேற்றம் ஆயிடுச்சு. அவ்வளோ புராணங்களும் இதிகாசங்களும் ராமாயணம் கூட சொல்லியிருக்கார். அவ்வளவும் கேட்டது போதலையாம், மேலும் மேலும் பகவானுடைய புகழை கேட்கணும் போல் ஆசையாக இருக்கான். அதெல்லாம் சொல்கிறார், நாங்கள் எவ்வளோ கேட்டாலும் இன்னொன்று கேட்கணும் போல் திருப்தி அடையலை, இன்னும் கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது, அப்படி புகழை எங்களுக்கு பாடுங்கள் என்று கேட்கிறார்கள் சௌனகாதி மகரிஷிகள். அதனால் பகவானை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கு சொல்லு தித்திப்பாக இருக்குமா, சுவாது பதே பதே என்று கேட்கிறார்கள். ஏன்னா கலியுகத்தில் மக்கள்லாம் அல்பாயுஷுடையவர்களாக இருக்கிறார்கள், மந்திரர்களாக இருக்கிறாங்கன்னா பகவத் விஷயத்தில் மந்திரர்களாக இருக்காங்க, பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல மற்ற லோக விஷயங்களில் சூரர்களாக இருக்கிறாங்களாம். அப்படியே பாகவதம் கேட்டால் அவர்கள் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணுமா பாகவதத்தை. ஏன்னா மற்ற விஷயங்களை தன்னை பற்றி யாருன்னா எதுனா பேசுனா நல்ல பாம்பு காதில் விடுற மாதிரி ஊந்துருமா. ஆனால் பகவத் விஷயத்தை கேட்டால் ஸ்பீக்கர் போட்டுன்னு சொன்னால் கூட மந்த மதையா அது என்ன சொன்னாங்கன்னே புரியலையா, மனசில் வாங்க மாட்டோம். என்னமோ போய் பாகவத்தில் உட்காந்தான் கேட்டோம், ஆனால் என் மனசில் ஒன்று கூட பதியலை அப்படின்றாங்களாம். அந்த அளவுக்கு மந்தமதி படைத்தவர்களாக இருக்காங்களாம். காரணம் என்னென்னா மந்த பாக்கியாக, ஐயோ பாவம், அந்த அளவுக்கு பாக்கியமற்றவர்களாக இருக்காங்களாம் பாகவதம் கேட்குறது.
அதனால் என்ன ஆகுதுன்னா வீட்டில் நிறைய உபத்ருதாக நோய் நொடிகளாலையும் கஷ்டங்களாலையும் மனக்கவலைகளாலையும் அவதிப்படுகிறார்கள் பாகவதம் கேட்காதனால. அதனால் அப்படிப்பட்டவரெல்லாம் ஒய்வதற்காக இந்த பகவானுடைய புகழை எங்களுக்கு பகவானுடைய கதைகளை சொல்லுங்கள் என்று சௌனகாதி மகரிஷிகள் சூரடத்தில் கேள்விகளாக கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த கலியுகம் வந்ததை தெரிந்து கொண்டு இந்த புண்ணிய ஹரிஷேத்திரமாகிய இந்த நைமிஷாரண்ய வனத்தில் நாங்கள் வந்து தஞ்சை புகுந்துள்ளோம். இந்த இடத்துல யாகங்கள் பண்ணுறதுனால எதுக்காக யாகங்கள் பண்ணுறோன்னா, இந்த களி வந்து நெருங்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் யாகங்கள் பண்ணுறோம். ஆனால் அது அந்த யாகத்தினுடைய பலனாக பகவானுடைய கதையை சொல்வதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் சக்ஷனா ஹரிகே, நல்ல க்ஷணம், நல்ல பொழுதுபோக்கு, அதாவது காலக்ஷேமம்னு சொல்கிறோம் இல்லையா, காலக்ஷேமம் அந்த காலத்தை க்ஷேமமாக பொழுதுபோக்குறது கிருஷ்ண கதைகளை பேசுகிறது தான். அந்த கிருஷ்ண கதைகளை சொல்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இதை விட நல்ல பொழுதுபோக்கு, அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க இதை விட சிறந்த ஒரு உபாயம் எங்களுக்கு தெரியல. அதனால் கிருஷ்ண கதைகளை எங்களுக்கு நிறைய சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். நீங்கள் பகவானால் காட்டப்பட்ட படகோட்டி, இந்த களி என்ற கடலை கடப்பதற்கு பகவானால் காட்டப்பட்ட படகோட்டியாக இருக்கிறீர்கள். பகவானுடைய புகழ் என்ற படகுனால் எங்களை கரையேற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். ஏன்னா அந்த கலிபுருஷன் மனசை திருடக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் மனசை அபகரித்து லௌகிக விஷயங்களில் செலுத்தக்கூடியவனாக இருக்கான். பகவத் பக்தியே கிட்ட கூட நெருங்க விடாதபடி பாகவதம் படிக்கிறோன்னா கெடுத்துருவான், பாகவதம் கேட்குறோன்னா டைவர்ட் பண்ணிவிடுவான், வேறு விஷயங்களில் பௌதிக விஷயங்களில் மனசை செலுத்துவான். அந்த ஆசைகளை காட்டி இந்த ஆசைகளை காட்டி மனசை நழுவும்படி செய்வானா. அப்படிப்பட்ட மனசை திருடக்கூடியவனா. கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதார் இவார்ணவம், அப்படிப்பட்ட ஆர்ணவம், அப்படிப்பட்ட இந்த களி என்ற கடலில் நம்மலாம் தத்தளிக்கின்றோமா, நீச்சல் அடிச்சுங்க கஷ்டப்படுறோமா. நம்மளை கரையேற்றத்துக்குன்னு வந்த புராணமாக பாகவதம் என்ற புராணம். இந்த பாகவதத்தினால சூதர் படகோட்டியாக இருந்து நம்மளை எல்லாம் கை தூக்கி விடணும். சௌனகாதி மகரிஷிகள் கேட்டுக்கொண்டார்கள், எங்களை கை தூக்கி விடணும். சௌனகாதி மகரிஷிகள் மட்டும் இல்லை, கேட்கின்ற நம்ம எல்லாரையும் அந்த சூதர் தான் கை தூக்கி விட போகிறார். இந்த பாகவதம் கேட்கறதுனால இந்த களியினால் பாதிக்கப்பட போகிறதில்ல. களி ஆசைகளை காட்டி பணத்தாசையோ மற்றும் சொத்தாசை காட்டி ஆக மொத்தம் கிருஷ்ண பக்தி பண்ண விடாதபடி, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் கிருஷ்ண பக்தி பண்ணாலும் அதையும் டைவெர்ட் பண்ணி, வேலை இல்லையா அவனுக்கு, வேலை வெட்டி இல்லையா, பணம் சம்பாதிக்கணும், போ பாகவதெல்லாம் படித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, நாமசிங்கத்தெல்லாம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு டைவெர்ட் பண்ணி, இது காலவிரயமாகவும் அது என்னவோ காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறதாகவும், பணம் சம்பாதிக்கிறதோ சொத்து சுகங்களை செய்கிறதோ காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறதாகவும், மனைவி குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறதையே தன்னுடைய உண்மையான லாபமாகவும் நினைத்து கொண்டு இப்படி மாயில் உழலும்படி கலிபுருஷன் அவர்களை புத்தியை மந்த மதையாக புத்தி அப்படியே மந்த புத்தியை அதுவே அது இப்போ பரம பிரயோஜனமாக நினைப்பாங்களாம் மக்கள். அப்படி அவர்களை துன்பத்துக்கு ஆளாக்குவானாம் பகவான். இது கலிபுருஷன் துன்பத்துக்கு ஆளாக்கி அவர்களை சம்சாரத்தில் முழுக வச்சுடுவானோ. அப்படியேப்பட்ட மனசை சத்வஹரம் பும்சாம், ஏதோ நல்ல விஷயத்துக்கு கொஞ்சம் வரனா கூட அதை கெடுத்துருவானாம். உபத்திரவங்களை கொடுப்பானாம். கல்யாணவன் சத்வஹரம் பும்சாம், நல்ல குணங்களையெல்லாம், சத்துவம்னா சாத்விக குணங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம், சத்துவம்னா மனசை திருடக்கூடியவனு அர்த்தம். நல்ல விஷயம்னா பகவத் கதைகளை கேட்கறது தான். அதையும் சத்வஹரம் பும்சாம், அந்த நல்ல விஷயத்தை கெடுத்துருவானாம், அதை அபகரிச்சுடுவானாம். சத்வஹரம் பும்சாம். அப்படியேப்பட்ட அந்த கலிபுருஷன் மனசை டைவெர்ட் பண்ணி பரம பிரயோஜனமாக்கி பாகவதத்தை விலக வைப்பானா. பகவன் நாமசிங்கத்தில் கலந்து கொள்ளாதபடி பண்ணுவானா. லோக விஷயமே முக்கியமாக பிரதானமாக கொள்ளும்படி செய்வானா. அந்த கலிபுருஷனை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா பாகவதம் கேட்கறது தான் ஒரே வழி. மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். அதைவிட மகாத்மாவாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள், எங்களை நீங்கள் தான் அந்த சம்சார சாகத்திலிருந்து கரையேற்றணும். இந்த கலியுகம் என்ற இந்த சாகரத்திலும் எங்களை நீங்கள் தான் கரையேற்றணும். களி தோஷத்தால் பாதிக்கப்படாதபடி எங்களை உத்தாரணம் பண்ணணும்னு கேட்டுக்கிறாங்க சௌனகாதி மகரிஷிகள். இது முதல் அத்தியாயம். 6 கேள்விகள் கேட்கிறார்கள். ஒரு மனுஷன் முழுக்க அந்த 6 கேள்விக்கு பதில் முதல்லேருந்து கேள்வி கேட்ட மாதிரி இல்லை, ரிவர்ஸ் ஆர்டரில் பரிவர்த்தன கிரமத்தில் பதில் சொல்லியிருக்கார். 6வது கேள்வி என்ன? தர்மம் போய் யாரை சரணம் அடைந்திருக்கிறது? அதுதான் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபா பிரணாசனம். தர்மம் நாம சங்கீர்த்தனத்தை சரணோகதி அடைஞ்சிருக்கு அப்படின்னு முதல் கேள்விக்கு கடைசியில் பதில் சொல்லியிருக்கார்.
12வது ஸ்கந்தத்தில் லாஸ்ட் ஸ்லோகம் நாம சங்கீர்த்தன சர்வபா பிரணாசனம் பிரணாம துக்க சமணா தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்ற ஸ்லோகம் தான் 6வது கேள்விக்கு பதில். தர்மம் யாரை சரணமடைந்திருக்குன்னா நாம சங்கீர்த்தனத்தை சரணமடைந்திருக்கிறது. 6வது கேள்வி. 5வது கேள்விக்கு என்ன பதில்? 5வது கேள்வி என்ன சொல்கிறாங்க? பகவான் பண்ண பகவானுடைய பண்ண லீலைகள்லாம் என்ன? பகவான் பண்ண லீலை என்னன்னா 10வது ஸ்கந்தத்தில் பூரா பலராமன் கிருஷ்ணன் பண்ண லீலைகள்லாம் வருது. அது 5வது கேள்வி. 5வது கேள்விக்கான பதில் பகவான் கிருஷ்ண அவதாரம் பண்ண லீலைகள் என்ன அப்படின்னு. 4வது கேள்விக்கு பதில் என்னன்னா, சாரி மன்னிக்கணும், தப்பு. முதல் கேள்விக்கு கடைசியில் பதில் சொல்லியிருக்கார். சேஷம், அதாவது ஒரு மனுஷன் அடைய வேண்டிய முடிவான நன்மை எதுனா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது தான் அப்படின்னு முதல் கேள்விக்கு பதில். 2வது கேள்விக்கு பதில் என்னென்னா, சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் என்னென்னா 11வது ஸ்கந்தத்தில் சர்வசாஸ்திரங்களுடைய சாரமும் 11வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 11வது ஸ்கந்தத்தில் நவயோகி சம்வாதம், உத்தவ கீதை, இதெல்லாம் சர்வசாஸ்திரங்களுடைய சாரமாக சொல்லப்படுகிறது. 3வது கேள்வி என்னென்னா, பகவானுடைய எதற்காக பகவான் அவதாரம் செய்தான் யஸ்ய சிகிச்சையா அப்படின்ற கேள்விக்கு குந்தி தேவி ஸ்துதியில் பதில் சொல்லியிருக்கா. சில பேர் பகவான் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக அவதாரம் பண்ணாங்கன்னா, சில பேர் தர்மபுத்திரோடைய தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக அவதாரம் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வசுதேவருக்கு தேவைக்கு வாக்கு கொடுத்ததுனால கிருஷ்ண அவதாரம் பண்ணதா சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்னு பலவிதமான காரணங்களை குந்தி தேவி சொல்கிறான். அப்போ யஸ்ய சிகிச்சையா, எந்த காரணத்துக்காக எதை செய்வதற்காக பகவான் அவதாரம் பண்ணன்ற கேள்விக்கு குந்தி தேவி ஸ்துதியில் 3வது கேள்விக்கு பதில் வந்துடுது. 4வது கேள்விக்கு என்ன பதில்னா, அதாக்கியாக அரேதமே அவதார கதாக சுபா. அவதார கதைகளை 3வது ஸ்கந்தத்தில் வராக அவதாரம் ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய கிருஷ்ண அவதாரம் வரைக்கும் இருக்கிற மற்ற அவதாரங்கள் 9வது ஸ்கந்தம் வரைக்கும் பார்த்தா எல்லா அவதாரங்கள். கிருஷ்ணன் அவதாரம் கிடையாது, கிருஷ்ணன் பகவான். இந்த 3வது ஸ்கந்தத்தில் வராக அவதாரம் முதல் கொண்டு 9வது ஸ்கந்தத்தில் உள்ள ராமாவதாரம் வரைக்கும் அவதார கதைகளை சொல்கிறார். இது 4வது கேள்விக்கு பதிலாக அமைகிறது. 5வது கேள்விக்கான பதில் என்னென்னா, கிருஷ்ணாவதாரம் பண்ணி ராமரும் கிருஷ்ணரும் என்னென்ன லீலைகள் செய்தாருங்களோ அது 10வது ஸ்கந்தத்தில் விஸ்தாரமாக சொல்கிறார். அந்த லீலைகள்லாம் வருது 10வது ஸ்கந்தத்தில். 6வது கேள்விக்கு பதில் பகவான் தர்மம் யாரை போய் சரணமடைந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு முதல்ல பதில் சொல்லியிருக்காரு. 6வது கேள்விக்கு முதல்ல பதில். இது பரிவர்த்தனை கிரமத்தில் லாஸ்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டர், லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு அப்படியே வருது பதில். என்ன சொல்கிறேன்னா, தர்மம் யாரை போய் சரணமடைந்திருக்குன்னா இந்த பாகவதத்தை சரணமடைந்திருக்கிறது. கலோ நஷ்ட த்ரிஷாம் ஏஷ புராணார்க்கோ அதுனோதிதா தத்ர கீர்த்த ஏதோ விப்ரஷ பூர்தச ராயோபவிஷ்டம் கங்காயம் பரிதம் பரமர்ஷிபிகி கிருஷ்ணம் ஸ்வதாமோபகதே தர்ம ஞானதிபிகி சக. அந்த தர்மம் ஞானம் எல்லாத்தையும் இந்த பாகவதத்தினால் நம்ம பெறலாமா. கிருஷ்ணன் ஸ்வதாமோபகதே, கிருஷ்ணன் வைகுண்டத்துக்கு போன பிறகு தர்மம் யாரை சரணமடைந்திருக்குன்னு 6வது கேள்வி கேட்டாங்களே, அந்த 6வது கேள்விக்கு முதலே பதில். ஏதாவது 3வது அத்தியாயத்தில் கடைசியில் வரக்கூடிய ஸ்லோகங்களில் வருது. 43வது ஸ்லோகத்தில் வருது. கிருஷ்ணன் ஸ்வதாமத்துக்கு போன பிறகு தர்ம ஞானமானது இந்த பாகவதத்தை சரணமடைந்திருக்கிறது. யார் ஞானக்கண்ணை இழந்தவர்களோ அவரெல்லாம் இதில் புராணம் பாகவதம் என்ற புராண சூரியன் உதயமாகியிருக்கு. இதிலிருந்து கண்ணை பெற்றுக்கொள்ளலாம், இதிலிருந்து நம்ம வெளிச்சத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது நம்ம அஜ்ஞானம் என்ற இருட்டில் விழ முடியாது. இந்த வெளிச்சத்தில் நம்ம நடந்தோம்னா இந்த உலகத்தில், அதாவது பாகவத தர்மத்தை கடைபிடித்தோம் என்றால் நம்ம வெளிச்சத்தில் நடக்கிற மாதிரி நடந்தோம்னா பகவானை அடைஞ்சிட முடியும், ஜென்ம கரையத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஹலோ நஷ்டத்ரஷாம் ஏஷ புராணார்க்கோ அதுனோதிதா தத்ர கீர்த்த ஏதோ விப்ரஷ பூரிதேஜா. இந்த விஷயம் இப்போ 6வது கேள்விக்கு பதில் இங்கே கிடைச்சிச்சு. தர்மம் யாரை போய் சரணமடைந்திருக்கிறது? பாகவதத்தை சரணமடைந்திருக்கிறது. பாகவதத்தினால் என்ன கிடைக்கும்? பாகவத தர்மத்தை, சாதுக்களுடைய தர்மத்தை தெரிஞ்சுக்கலாம். ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பாகவத்தினால. கிருஷ்ண பக்தி ஞானம் நம்மளுக்கு உண்டாகும். அந்த ஞானத்தினால உலகத்தை வெளிச்சமாக ஆக்கிடும். வெளிச்சமான நம்ம இருட்டில் நடக்க வேண்டியதில்லை, தெளிவாக நடக்கலாம். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வெளிச்சம் புராணம் என்ற சூரியன் உதயமாயிருக்கு. இதிலிருந்து நம்ம வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம், கண்ணையும் ஞானம் என்ற கண்ணையும் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு நம்ம ஆனந்தமாக கிருஷ்ண பக்தி அனுபவிக்கலாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த பாகவதம் பகவானுக்கு சமமான, பரபிரம்மமாகிய பகவானுக்கு சமமானது தான். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம். நாமத்துடைய மகிமை சொல்ல வந்த புராணம் இது.
உத்தம ஸ்லோகனுடைய சரித்திரங்கள் நிறைஞ்சது இந்த பாகவதம். இது பகவான் ரிஷியாகிய வியாசரால் செய்யப்பட்டது. இந்த பாகவதம் எதுக்காக செய்தார்னா, நிஸ்ரயசாய லோகஸ்ய தன்யம் சஸ்தேன மகத்து. இது தனத்தை கொடுக்கக்கூடியதான், மங்களத்தை கொடுக்கக்கூடியதான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மோட்சத்துக்கு போனோமா அதுக்கு வேண்டி செய்தாராம் வியாசாச்சாரியர் இந்த பாகவதத்தை. அப்படிப்பட்ட பரந்த மனநோக்கத்தோடு தான் ரிஷிகள்லாம் பாகவதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் தன்னுடைய பிள்ளையாகிய சுகாச்சார உபதேசத்து மூலமாக உலகத்துக்கே சுகாச்சாரம் மூலமாக பரவ போதுன்றதுனால சுகாச்சாரத்தை முதல்ல உபதேசித்தார். அந்த சுகாச்சாரம் மூலமாக சூதருக்கு சவுனகாதி மகர்ஷி இன்றைக்கி நம்ம கையில் கிடைச்சிருக்கு. இது சர்வவேத இதிகாசனுடைய சாரம் சமுத்திரம் கடைந்தெடுக்கப்பட்ட சாரமாக அந்த பாகவதம். அதனால் பரிஷத்துக்கு இது உபதேசித்தார் சுகாச்சாரியார். அவரும் சம்சாரியாக இருந்த அவர் கரையேற்றி இல்லையா அந்த பாகவதம். அது மாதிரி நம்மளை போல சம்சாரிகள்லாம் நம்மளை போல் பரிஷத்து போல் நாமெல்லாம் சம்சாரிகள் இல்லையா, நம்மளை எல்லாரையும் கரையேற்ற வந்த புராணமாக அந்த பாகவதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம மூலபாராயணம் பண்ணிடலாம். முதல் அத்தியாயம் மூலபாராயணம் பண்ணணும். இப்போ ஓம் தத் சத். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் பிரதமஸ்கந்தः प्रथमोऽध्यायः जन्मात्यस्य यदो अन्वयाति ततश्च अत्येषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः ते जोवारि मृदां यदा विनिमयो यत्र त्रिस्वर्गामृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोजितकैतव अत्र परमो निर्मत्सराणं सदां वेद्यं वास्तवम् अत्र वस्तु शिवदं तावत्रय उन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परिरीश्वरः सत्योहृत्य अवरुध्यते अत्र कृतिभिः शुश्रूषिभिः सक्षणात् निगमकल्पतरोर्कलितं फलं सुगमुखाद् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका बुभिभावुकाः नैमिषे अनिमिषक्षेत्रऋषयः सौनकादयः सत्रं स्वर्गाय लोकाय सहस्रसममासद दये गदादुमुनयः प्रादर्हुदहुदाग्नयः सत्कृतं सोदमासीनं पप्रच्चरितमादरात् ऋषिवोजः त्वया खलु पुराणानि सेदिहासानि चाणक आख्यातानि अप्यधीतानि धर्मशास्त्राणि अन्युत यानि वेदविदां श्रेष्ठो भगवान् बादरायणः अन्ये च मुनयः सोद परापरविदो विदुः वेदतत्त्वं सौम्य तत्सर्वं तत्पदस्तदनुग्रहात् प्रोयुः स्निग्धस्य शिष्यस्य गुरवो गुह्यमप्युद तत्र तत्राञ्जसा आयुष्मन्न भवदा यत्विनिश्चितं पुंसां येकान्तदर्शयस्तन्नः संसितुमर्हसि प्रायनल्पायुषः सप्तकलोऽस्मिन् युगे जनः अन्तः सुमन्तमतियो मन्दवाक्य हि उभत्रुदाः भूरिनि भूरि कर्माणि श्रोतब्जानि विभागशः अदसाद अत्र यत्सारं समुद्रत्य मनीषया ब्रूहि न शतदानानां येन आत्मसम्प्रसीदति सोदजानासि भद्रं ते भगवान् सात्पदां पदिः देवक्यं वसुदेवस्य जादो यस्य चिकीर्षया तन्न शुश्रूषमाणानाम् अर्कस्य अङ्गा अनुवर्णितं यस्यावतारो भूतानां क्षेमाय च भवाय च आवन्न संसदिं घोरां यन्नाम वर्षो गृह्णन् तद सत्यविमुच्येते यद्विवेदि स्वयं वयं यत्पादसंशयः सोदमणयः प्रशमायनः सत्यः पुनन्त्युपस्पृष्टाः स्वदुन्यावाणुसेवया को वा भगवतस्तस्य पुण्यश्लोकेत्यकर्मणः श्रुतिकामना शृणुयात् यश कलिमलावहं तस्य कर्माणि उदाराणि परिगीतानि सूरिभिः गृहिणः शतदानां लीलया तदतः कलाः अदाख्याह्य हरे धीमन् अवतार कथा शुभाः लीलाविदतः स्वैरम् ईश्वरस्य आत्ममायया वयं तु न वितृप्याम उत्तमश्लोकविक्रमे यत्शृण्वतां रसज्ञानं स्वादु स्वादु पदे पदे कृतवान् किल वीर्याणि सह रामेण केशवः अधिमत्यानि भगवान् गूढकपटमानुषः कलिमाहतमाज्ञाय क्षेत्रेऽस्मिन् वैष्णवे वयम् आसीना तीर्थसत्रेण कदायं सक्षणा हरिः त्वं न सन्तर्षितो तत्र दुस्तरं निस्थितिर्षदम कलिं सत्त्वहरं पुंसं कर्णधारय वार्णवं ब्रूहि योगेश्वरे कृष्णे ब्रह्मण्ये धर्मवर्मणि स्वां काष्ठम् अधुनो वेदे धर्मः कं शरणं गतः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां प्रथमस्कन्धे नैमिषीयोपाख्याने प्रथमोऽध्यायः श्री हरे नमः श्री हरे नमः गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम. முதல் அத்தியாயம் முடிஞ்சது. ரெண்டாவது அத்தியாயத்தில் குருவந்தனம், அதாவது சூதர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 6 கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்ம ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். 6 கேள்வி என்னென்னு பதில் ஓரலாக சொல்லியாச்சு. விஸ்தாரமாக சொல்ல போகிறார். அவர் அப்படி புல்லரிச்சு போச்சான். பிராமணர்கள் நான் ஜாதி பிரஷ்னை, நான் பிராமண குலத்தில் பிறக்கலை, ஆனால் என்னிடத்துல கேள்வி கேட்குறாங்கன்னா நான் எங்களை பக்தி இருக்கிறதுனால வேதத்தில் எனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு பாகவதம் 4 அக்ஷரம் என் நாக்கில் போடலன்னு சொன்னால் சுகாச்சாரியார், இந்த பிராமணர்கள் சபையில் என்னை போய் மேலாசன் வேசனத்தில் உட்கார வச்சு இந்த பிராமணர்களாகிய இவர்கள் கீழே இருந்து கொண்டு என்னிடத்தில் கேள்விகள் கேட்பார்களா? இந்த பாக்கியம் எனக்கு கொடுத்தவர் என் குருநாதர் சுகாச்சாரியார் தானே. அதனால் அந்த குருநாதரை ஸ்மரணம் பண்ணிட்டு பாகவத்தை தொடங்குகிறார் சூதர். எம் பிரவ்ரஜந்த மனுவேதம் அவேத கிருத்தியம், எந்த உபநயன சம்ஸ்காரம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் எப்பொழுதும் பிரம்மானுபூதியில் இருந்து கொண்டு
அவர் பாட்டுக்கு லோக சஞ்சாரம் செய்தாரோ சுகாச்சாரியார். அவரை பின்தொடர்ந்து புத்ரான்னு பின்தொடர்ந்து ஓடினாரோ வியாசர். அப்போ அவருக்கு மரங்கள் மூலமாக பதில் சொன்னாரோ, நான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற பிரம்மஸ்வரூபத்தில் கலந்துட்டேன், இனிமேல் அப்பா யாரோ பிள்ளை யாருன்னு அந்த அஜ்ஞானத்தை போக்குவதற்காக மரங்கள் மூலமாக எந்த சுகாச்சாரியர் பதில் சொன்னாரோ, அப்படிப்பட்ட தன்மயமாக மாறக்கூடிய சர்வ ஜீவராசிகள் ஹிருதயத்தில் யோக சக்திகளால் போகக்கூடிய அப்படிப்பட்ட சுகாச்சாரியருக்கு நம்ம சுகர்னு பேர் சொல்லலை, குருவுடைய பேரை சொல்லலை. அப்படிப்பட்ட மகாத்மாவுக்கு வியாசபுத்திரருக்கு நான் நமஸ்காரம் செய்கின்றேன் என்று நமஸ்கரிக்கிறார் முதல் ஸ்லோகத்தில். ரெண்டாவது ஸ்லோகத்தில் யஸ்வானுபாவம், தன் ஸ்வானுபவத்தோடு இந்த பாகவதத்தை ஓதினாராம். இது அத்தியாத்ம தீபமாக ஹிருதயத்தில் இருக்கிற கிருஷ்ணனை வெளிச்சம் போட்டு காட்டிட்டு வரக்கூடிய புராணமாக இந்த பாகவதம்னா இது ஒன்று தான், ஏகம். இந்த பாகவத்து சம்மா வேறு எதுவுமே கிடையாதான். அப்படிப்பட்ட பாகவத்தை எதுக்காக உபதேசம் பண்ணாலும் சம்சாரத்தில் கஷ்டப்படுகின்ற மக்கள் கரையறணுன்ற கருணையினால் இந்த பாகவத ரகசியத்தை வெளிப்படுத்தினாராம். அதனால் அப்படிப்பட்ட என் குருநாதராகிய முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். யார்? சுகாச்சாரியருக்கு. சுகர்னு பேர் 2 ஸ்லோகத்தையும் சொல்லலை, ஏன்னா குருநாதருடைய பேரை சொல்லக்கூடாதுன்றதுனால சொல்லலை. அதனால் என் குருநாதருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறார் சூதர் இந்த 2 ஸ்லோகத்தில். அடுத்தது குருநாதருக்கு நமஸ்காரம் பண்ணுற உடனே சுகாச்சாரியருக்கு அடுத்தது நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். இந்த பாரத வருஷத்தில் நரநாராயணர்கள் இந்த தேசத்தினுடைய தேவதைகளாக இருக்கிறதுனால அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணோம். நாராயணன் நமஸ்கிருத்திய நரம் செய்வன் நரோத்தமும் தேவியும் சரஸ்வதியும். ஏன்னா வாக்கு வெள்ளமாக வரணும்னா சரஸ்வதியுடைய அனுக்கிரகம் வேணுன்றதுனால நாக்கில் சரஸ்வதி கொடி இருக்கணுன்றதுக்காக சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணுறார், நமஸ்கரிக்கிறார். அப்புறம் வியாசர் தானே எல்லா ரிஷிகளுக்கும் மூலம், அவர் தானே வியாசாசனம் சொல்லி நம்ம சொல்கிறோமே, அந்த ஆசனத்தில் உட்காந்து சொல்லக்கூடிய அந்த வியாசர் தானே மூல ரிஷி, எல்லாருக்கும் பிரதானமான ஒரு வியாசர் தானே. வியாசரால் தானே புராணங்கள் இதிகாசங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அப்படிப்பட்ட வியாசாச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த பாகவதத்தை சம்சாரம் ஜெயம், அதாவது மாயை ஜெயிக்கிறதுக்கான அந்த ஜெயம் நம்மளுக்கு உண்டாகிறதுக்காக இவர்களை எல்லாம் பிரார்த்தனை பண்ணி இவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி பாகவதத்தை ஆரம்பிக்கிறார் சுதர். நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரஞ்செயம், நரநாராயண நமஸ்காரம் பண்ணுறார், சரஸ்வதி நமஸ்காரம் பண்ணுறார், வியாசர் நமஸ்காரம் பண்ணுறார். எதுக்காகனா இந்த மாயையில் ஜெயம் உண்டாகணும், இந்த சம்சார ஜெயம் உண்டாகணுக்காக நமஸ்கரிக்கிறார். அப்படிப்பட்டது முதல் குரு வந்தனம். அடுத்தது நரநாராயண நமஸ்காரம், இந்த பாரத தேசத்து தேவதைகளாகிய நரநாராயண நமஸ்காரம், சரஸ்வதி நாக்குலவரன் நமஸ்காரம். வியாசர் ரிஷிகளுக்கு முதல் தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணத்தில் முதல் தர்ப்பணம் யாருன்னா வியாசருக்கு தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட வியாசாச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கணும், அதான் முறை. அந்த முறைப்படி செய்கிறார் சூதர். நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் செய்யும் நரோத்தமும் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயம் உதிரையத்து. அப்புறமா தான் ரிஷிகளை பார்த்து, சௌனகாதி மகரிஷிகளே நீங்கள் அருமையான கேள்விகளை கேட்டீர்கள், ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வினால் நான் இப்போ அந்த கேட்ட கேள்விக்கு பதிலாக நான் பாகவதன்னு ஒரு புராணம் சொல்ல போக அது உலகத்துக்கே மங்களத்தை ஏற்படுத்த போகிறது. அப்படிப்பட்ட கிருஷ்ணனை பற்றி கேள்விகள் தான் மனசை சந்தோஷப்படுத்தும். மற்ற விஷயங்கள் பௌதிக விஷயமான கேள்வி பதில்களால் மனசை துக்கம்தான் படுத்தும். கிருஷ்ண விஷயமான கேள்வி பதிலால் தான் மனசு பூர்ணமாக ஆத்ம திருப்தி ஏற்படும். அப்படியே நம்மளுக்கு உலக விஷயங்களில் கேள்வி பதில்களால் திருப்தி அடைஞ்சாலும் உடலுக்கும் மனசுக்கு மட்டும் திருப்தி அடையும், ஆத்மா சந்தோஷம் அடையாது. ஆத்மா எதனால் சந்தோஷம் அடையும்னா கிருஷ்ணனை பற்றி கேள்வி பதில்களால் தான் ஆத்மா சந்தோஷம் அடையுமா அப்படி சொல்கிறார். அதனால் ஒரு மனுஷன் அனுஷ்டிக்கக்கூடிய சிறந்த தர்மம் எதுனா பகவானிடத்தில் பக்தி, அதோக்ஷணத்தில் பக்தி பண்ணுறது தான் தர்மத்துக்குள்ளே உயர்ந்த தர்மமாக சொல்லப்படுகிறது. அதனால் அந்த 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 பக்தி எப்படி இருக்கணுமா, அது எந்த வித பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காத பக்தியாக இருக்கணுமா, எந்த தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களுக்கு உட்படாமல் அந்த தடங்களை தாண்டி அதை மீறி செய்யக்கூடிய பக்தியாக இருக்கணுமா, அதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்தி தான் எல்லா தர்மங்களை விட சிறந்த தர்மமாக சொல்லப்படுது. எல்லா தர்மத்தை விட உயர்ந்த தர்மம் எதுனா பக்தி. அந்த பக்தி எப்படி இருக்கணுமா, எந்த வித பிரயோஜனத்தையும் உத்தேசிக்காமல், அதே சமயம் எந்த தங்கு தடயங்கள் இல்லாமல் எப்பொழுதும் பக்தி செய்து கொண்டு இருக்க வேண்டும். கிருஷ்ணனிடத்தில் பகவான் நாமா சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். பாகவதம் கதையை கேட்டுருக்கு, பகவானை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் பக்தின் என்று சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகத்தில், இது 6வது ஸ்லோகத்தில். அப்போ யாரிடத்துல பக்தி வரணும், உன்னுடைய புத்திரனாகிய வாசுதேவனிடத்தில் தான் பக்தி பண்ணணுமா. அவன்தான் அப்படி பகவான கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்களுக்கு தான் சீக்கிரமாக வைராக்கிய ஞானம் உடனே உண்டாகிடுமா. தனியாக ஞானத்துக்காக வைராக்கியத்துக்காக வீட்டை விட்டு துறவரம் மேற்கொள்கிறதோ, ஞானம் புஸ்தகங்களை உபநிஷதங்களை போய் படிச்சுன்னு இருக்கிறதோ கால வரையும் புஸ்தகங்களை படிச்சினாலும் ஞானம் உண்டாகிடாது.
வீட்டை விட்டு வெளியே போகிறதுனால வைராக்கியம் உண்டாயிடாது. பாகவதம் பகவான் கிருஷ்ணன் வாசுதேவனிடத்தில் பக்தி பண்ணால் ஞான வைராக்கியம், பக்தி பண்ணாவே போதும் ஞான வைராக்கியம் தன்னாலே வந்துடுமா. சுத்தமான ஞானம் சுத்தமான வைராக்கியம் உண்டாயிடுமா அப்படி சொல்லப்படுகிறது. யாரத்தில் பக்தி பண்ணணும்னு கூட பல தேவதைகள் இருக்காங்க. அதில் முக்கியமாக வாசுதேவனிடத்தில் தான் பக்தி பண்ணணுமா. அதுதான் சாஸ்திரம் அங்கீகரிக்கிறது. வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத்தி ஆசு வைராக்கியம், சீக்கிரமாக வைராக்கிய ஞானம் உண்டாயிடும் கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனால. எதுக்காக ஞானத்துக்காக வைராக்கியது கஷ்டப்படுறாங்களோ, ஆசை விடமுள்ள கஷ்டப்படுறாங்களோ, அது சுலபமாக அந்த ஆசையை விட்டுவிட செய்து தான். வைராக்கியம் ராகம்னா ஆசை, வைராக்கியம்னா ஆசையற்ற தன்மை. அந்த ஆசையற்ற தன்மை எதனால் விடமுன்னா கிருஷ்ண இடத்துல ஆசை வச்சா இந்த ஆசை விட்டு விடுமா. ஞானம் எப்படி உண்டாகனா, சுத்தமான ஞானம் பகவானே ஹிருதயத்தில் தெரிய ஆரம்பிச்சிடுவான். பரமாத்மா தர்ஷனமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் இனிமேல் ஞானத்துக்காக இது அன்னமய சரீரம், இந்த பிராணமய சரீரம் அப்படியே நேத்தின்னு விலைக்கு அப்புறம் பரமாத்மா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் பகவதத்தில் பக்தி நேரடியாக பண்ணும்போது அப்போ கிருஷ்ணனை நேரடியாக பரமாத்மா தெரிஞ்சுக்கிறதுனால உடனே பல்ச்சின் ஞானம் உதயமாகுது, சூரிய வெளிச்சம் போல். அப்போது இது சுத்தமான ஞானம், இது பகவத் பக்தி பண்ணுறது. அப்போது ஆசையும் சீக்கிரமாக விட்டுட்டு வைராக்கியமும் சுத்தமான வைராக்கியம் உண்டாயிடுது, சுத்தமான ஞானம் உண்டாயிடுது. எதனால கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனால, வாசுதேவன் இடத்துல பக்தி பண்ணுறதுனால, வசுதேவருக்குள்ள வாசுதேவனோட பக்தி பண்ணுறதுனால என்று சொல்லப்படுகிறது. எவ்வளோதான் என்னதான் நிறைய தர்மங்களை வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கடைபிடிச்சா கூட, எவ்வளோ தர்மம் கடைபிடிச்சாலும் கிருஷ்ண பக்தி பண்ணலன்னு சொன்னால் அது ஷம ஏவகி கேவலம், வெறும் சமந்தான். அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். பகவத் பக்தி இல்லைன்னு சொன்னால், பகவதனத்தில் அர்ப்பணம் பண்ணலன்னு சொன்னால் நம்ம செய்கிற கர்மாக்கள் எல்லாமே துன்பத்தை தான் கொடுக்கும், சிரமத்தை தான் கொடுக்கும். பக்தியை விளக்கிட்டு நீ எந்த கர்மா செய்தாலும், எந்த ஓடி உழைச்சாலும், என்ன தான் சம்பாதிச்சாலும் கையில் நிற்காது. 10 காசு கையில் திறந்தாது, அப்படியே வந்தாலும் மனசில் நிம்மதியை கொடுக்காது. இவைகளாம் தோஷத்தை உடையது. என்ன தான் நீ கர்மா செய்யணும், அது பகவதர்ப்பணமாக பண்ணால் தான் மனசில் சாந்தி உண்டாகும். கிருஷ்ண பக்தி இல்லாத தர்மங்கள் ஆனது வியர்த்தமானது, வெறும் சிரமத்தை மட்டும்தான் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் தர்மம் எதுக்காகனா வெறும் நம்ம கடமைகள் செய்கிறது எதுக்காகனா பகவத் பக்தி தான் நம்ம கடமையாக செய்யணும். ஆனால் மனுஷ பிறவியை வியர்த்தமாகிட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறதையே கடமையாக செய்கிறோம் இல்லையா. அதுக்கு வேண்டி பகவான் அதுக்கு வேண்டிய மனுஷ சரீரம் நம்மளுக்கு கொடுக்கலையாம். தர்மன்றது என்னன்னு கேட்டால் பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் தர்மம். சரி, அப்படியே நம்ம பணம் சம்பாதிக்க போனாலும் அந்த பணம் எதுக்காகன்னா பாகவத தர்மத்துக்காக பயன்படுத்தணுமா. அந்த பணத்தை வெறும் நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, பௌதிக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பணத்தை பயன்படுத்தக்கூடாதான். பௌதிக ஆசைகளை எப்படின்னா இந்திரியங்களை புலன்களை திருப்திப்படுத்துக்காக ஆசைகளாக இருக்கக்கூடாதான், பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆசைகளாக இருக்கணுமா. அதனால் அப்போ இந்திரிய பிரீதிக்காக கிடையாது. அப்போ இந்திரிய பிரீதிக்காக கிடையாது. அப்போ நான் வயிற்று சாப்பாடை சாப்பிடாது தான். அப்போ எப்படின்னா ஜீவேன்னு யாவதா இம்மத்த சாப்பாடு உயிர் வாழத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் பகவத் சேவைக்காக பயன்படுத்தணும். அந்த பணங்கள் எல்லாம் ஆசைகள்லாம் பகவானை அடையிறது ஆசையாக வச்சுக்கணும், கோலை வச்சுக்கணும். நம்ம புலன்களை திருப்திப்படுத்துறது ஆசையாக வச்சுக்கூடாது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ எதுக்கு தான் ஒரு மனுஷன் பிறந்தோம்னா ஜீவன் எதுக்காக போனால் தத்துவத்தை உணர்வதற்காக. நாம் யார், இந்த உடலா ஆத்மாவா, இந்த ஆத்மாவுடைய உண்மையான சேவை என்ன, பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியது அப்படின்னு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த தத்துவம் என்ன, இரண்டற்ற ஒன்றாகிய பரம்பொருள் கிருஷ்ணன் மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானமாக. அது சில பேர் பிரம்மன்னு சொல்கிறாங்க, பரமாத்மான்னு சொல்கிறாங்க, சில பேர் பகவான்னு சொல்கிறாங்க, பக்தர்கள் அதை பகவான்னு சொல்கிறாங்க, ஞானிகள்லாம் பிரம்மம்னு சொல்கிறாங்க, யோகிகள்லாம் பரமாத்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பக்தர்கள் ஆகிய இருக்குது நாமெல்லாம் பகவான்னு கிருஷ்ணனை நம்ம ஏற்றுக்கொண்டு பக்தி பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்குள்ள தத்துவம் பிரகாசிக்குமா. அதனால் சொல்கிறார், யார் அப்படி நம்பிக்கையோடு பகவத் பக்தி பண்ணுறாங்களோ, ஞான வைராக்கியத்தோடு கூடிய ஞான வைராக்கியத்தோடு கூடிய உண்மையான பக்தியோட பாகவதம் கேட்குறாங்களோ, நம்பிக்கையோடு, அவர்களுக்கு சுலபமாக ஞான வைராக்கியம் பிரகாசிக்கும். ஹிருதயத்தில் பகவானை தரிசனம் பண்ணுவாங்களா அவங்களாம் பாகவதம் கேட்கறதுனால அப்படி சொல்லப்படுகிறது. அதனால் ஒருமுகப்பட்ட மனதோடு எப்பொழுதும் பகவானை பற்றி தான் கேட்கணுமா, பகவானை பற்றி தான் கீர்த்தனம் பண்ணணுமா, பகவானை தான் தியானம் பண்ணால், பகவானுக்கே எப்பொழுதும் பூஜைகள் செய்து கொண்டு இருக்கணுமா அப்படி சொல்லப்படுகிறது. அப்படி பகவத் ஸ்வரூபத்திலே தியானமாக பகவத் நினைவிலேயே வாழ்றதுனால என்னென்னா அந்த தியானமானது ஒரு கத்தியாக மாறி நமக்குள்ளே இருக்கிற கர்ம மூட்டைகளை வெட்டி எறிஞ்சிடுமா. நம்ம கோடிக்கணக்கான நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் என்ற கர்ம மூட்டைகளை வெட்டி எறிஞ்சிடுமா. அப்படிப்பட்ட கர்ம கிரந்தி நிபந்தனம், அப்படிப்பட்ட பகவானை தியானம் பண்ணால் அப்படிப்பட்ட பெரிய பலனை கொடுக்குதுன்னா யார் தான் அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ண மாட்டாங்க, பகவானிடத்தில் ஆசை வைக்க மாட்டாங்க, பகவானிடத்தில் பக்தி பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக பக்தி பண்ணுவாங்க இல்லையா எல்லாரும், அப்படி சொல்லப்படுகிறது.
அதனால் அப்போ வாசுதேவனுடைய கதையில் எப்படி பக்தி வரும், பக்தியில் எத்தவொடனே பாகவத்தில் ருச்சி வராது. அது எப்படி வரும்னா, முதல் புண்ணிய தீர்த்தங்களில் போய் தீர்த்தங்களுக்கு போய் ஸ்நானம் பண்ணி பாவங்களை போக்கிக்கணுமா. பாவங்களுக்கு போகணும்னா ஒரு மகானுடைய சேவை கிடைக்குமா. மகான்களுக்கு சேவை செய்ததுனால அவர் சொல்லக்கூடிய விஷயங்களில் நம்பிக்கை உண்டாகுமா. அதன் மூலமாக நமக்குள்ள கிருஷ்ண பக்தி உண்டாகுமா. இப்படி சொல்கிறார். சாதுக்களுடைய சேவையினால் தான் கிருஷ்ண பக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது பகவானுடைய கதைகளை அந்த சாதுக்கள் வாக்களை கேட்க கேட்க நம்மளுக்கு என்ன பண்ணுறான்னா, தன் கதைகளை கேட்கின்ற அந்த ஹிருதயத்துக்குள்ளே காது வழியாக பகவானே உள்ளே பிரவேசித்து என்ன பண்ணுறான்னா, நமக்குள்ள அமங்கலமான வாசனைகளை காமக்ரோதங்கள் எல்லாம் தொடர்ச்சி எடுத்துடுறானா பகவான். நாளைக்கு வர ஆபத்தை இன்றைக்கே தடுத்துன்னு உட்கார்ந்துருக்கானா பகவான். அப்படிப்பட்ட பகவானுடைய கதைகளை கேட்குற காது வழியாக பகவான் கிருஷ்ணன் உள்ளே பிரவேசித்து ஹிருதயத்தை சுத்தமாக்கி அமலமான ஹிருதயமாக ஆக்கி, அதே சமயத்தில் நாளைக்கு வரக்கூடிய ஆபத்தை இன்றைக்கே தடுத்துன்னு உட்கார்ந்துருக்கானா பகவான். அப்படி சொல்லப்படுகிறது. அப்படி நமக்குள்ள அமங்கலங்கள் கெட்ட வாசனைகளும் நம்மளுக்கு நிறைய நஷ்டமாயிட்டோன்னே, அநேகமாக நஷ்டமானோடனே, அப்போ நித்தியமாக பாகவத சேவை, பாகவதலுக்கு போய் சேவை செய்வேன், பாகவதம் பாராயணம் பண்ணியிருப்பேன், எப்போத்தாலும் பாகவத நிஷ்டையாகவே இருப்பேன், பகவத் ஸ்வரூபத்தில் லயிச்சின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நஷ்டப்பிராயுஷ அபத்ரேஷ நித்தியம் பாகவத சேவையா பகவத் பக்தி பகவதி நைஷ்டிகை. சுத்தமான பக்தி, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காத தூய பக்தி நமக்குள்ளே உண்டாயிடுமா. இப்படி மகானுடைய சேவை, பாகவத சேவை, நித்தியமாக பாகவதம் படிக்கிறதுனால நமக்குள்ள அமங்கலமான காமக்ரோதமான வாசனைகள்லாம் அடியோடு போயிடுமா. ஜென்மாந்திர வாசனைகள்லாம் போயிடுமா. கர்ம மூட்டைகள்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுமா. அதெல்லாம் வெட்டி எரிஞ்சிடுமா. பகவத் தியானமானது இவ்வளோ பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதான். அது நமக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம ரஜஸ் தமோ பாவாக, ரஜோகுணத்தினால் உண்டாகக்கூடிய காமங்கள், தமோகுணத்தினால் உண்டாகக்கூடிய கோபங்கள், காமக்ரோதம், மோகம், காமக்ரோத லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்கள், ரஜோகுணம் தமோகுணத்தினுடைய தீய குணங்கள் எல்லாம் கிட்ட மனசை கூட தொடாதான். ஏன்னா சத்தம் ஸ்திதே, பகவத் பக்தியில் நிலைத்து விட்டாயானால் இவைகள்லாம் உன்னை தொடக்கூட முடியாதான். அதான் ரஜஸ் தமோ பாவாக காமலோபாதேஷ சேதையது அனாபித்தம் ஸ்திதம் சத்வே பிரசித்ததி. யார் கிருஷ்ண பக்தியில் ஸ்திதமாக உறுதியாக நிலைத்து விட்டார்களோ அவர்களுக்கு என்னென்னா இந்த கெட்ட வாசனைகள், துஷ்ட குணங்கள்லாம் மனசு அளவு கூட தொடாதான். திருடன் மாதிரி உள்ள நுழைதலே காமக்குள்ளதெல்லாம் அதில் உள்ளே வராதான். அஜாக்கிரதையாக இருந்தாலும் பகவான் ஜாக்கிரதையாக இருந்து அவைகளை நெருங்க விடாத பாதுகாப்பான பகவான், இந்த தீய குணங்களை வராதபடி. அப்படி சொல்லப்படுது. யார் பிரசன்ன மனத்தோட பக்தி பண்ணுறானோ பகவானிடத்தில் அவனுக்கு தத்துவ ஞானம் உண்டாயிடுமா. அவன் பற்றற்றவனாக மாறிவிடுகிறான். அவனுக்குள்ள ஹிருதயத்தில் உள்ள முடிச்சு இருக்கு இல்லையா, இந்த ஆத்மா உடலும் பிணைஞ்சிருக்கிற அந்த முடிச்சு, ஹிருதய முடிச்சு, இந்த ஆத்மாவுக்கும் உடலுக்கும் ஒரு லிங்க், மனசுன்ற ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அந்த ஹிருதய கிரந்தியை வெட்டி எரிஞ்சிடுமா. மனசில் பல சிக்கல்கள் இருக்கு இல்லையா, எவ்வளோ குழப்பங்கள், எத்தனையோ கோல் அடையணும், எத்தனையோ சங்கல்பங்கள்லாம் இருக்கு இல்லையா நிறைவேறணும்னு, அதெல்லாம் தூளாகிடுமா. எதனால் பாகவதம் கேட்கறதுனால வித்தியதை ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் உள்ள முடிச்சுகள், எத்தனையோ சங்கல்பங்கள், எத்தனையோ கவலைகள், எத்தனையோ விஷயங்கள் நிறைவேறணும்னு ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூள் அந்த சிக்கல்கள்லாம் அறுத்தெரிஞ்சிடுமா. சித்தியந்தே வித்தியதை ஹிருதய கிரந்தி சித்தியத்தே சர்வசம்சையாக. பலவிதமான சந்தேகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம். நாளைக்கு எப்படி பொழுது போக போதோ, நாளைக்கு என்ன நடக்க போதோ, பலவிதமான சந்தேகங்கள். ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதனால நம்மளுக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு பலவித சந்தேகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. பலவித சந்தேகங்கள். நம்மளுக்கு அடுத்த பிறப்புன்னு ஒன்று உண்டா, இறைவன் ஒருத்தர் இருக்கிறானா, உண்மையாக அதெல்லாம் இறைவன் ஒருத்தர் இருக்கானா, மறுபிறப்புன்னு ஒன்று உண்டா, இந்த பித்ருலோகம் தேவலோகம்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் சத்தியம்தானா, சாஸ்திரம் உண்மையா அப்படின்ற போட்ட சந்தேகங்கள்லாம் இருக்கு. அந்த சந்தேகங்கள்லாம் பாகவதம் கேட்க கேட்க நமக்குள்ள அந்த சந்தேகம்லாம் போயிடுமா. எல்லா சந்தேகங்களும் வெட்டி எறிஞ்சிடுமா இந்த பாகவதம் கேட்கறதுனால. சித்தியந்தே சர்வசம்சையாக ஸ்ரீயந்தே சாசிய கர்மானி. நமக்குள்ளே இருக்கிற கர்ம வாசனைகள்லாம் பகவான் தொடச்சி எடுத்துடுறானா ஹிருதயத்தில். நமக்குள்ள பிராரத்த கர்மா, ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மான்னு 3 கர்மாக்கள் இருக்குது. சஞ்சித கர்மான்றதுனால கோடிக்கணக்கான ஜென்மங்களில் சேர்த்து வச்ச புல்லாய் பூடாய் மழமாய் புழுவாகி பல ஜென்மங்களில் எத்தனை ஜென்மங்களில் நம்ம கர்மாக்களை சேர்த்து வச்சோம், அந்த கர்ம மூட்டைகள், அது சஞ்சித கர்மான்னு பேர். பிராரத்த கர்மானா இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டியது தலையில் எழுதி அமைச்சர்ல பிரம்மதேவர், இந்த ஜென்மத்தில் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு, அது பிராரத்த கர்மான்னு பேர். ஆகாமி கர்மானா இனிமேல் நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடிய கர்மாக்கள், கர்ம வினைகள், பாவம் புண்ணியங்கள்லாம், அதான் கர்ம வினைகள் சொல்லப்படுகிறது. இந்த 3 வித கர்மாக்களையும் வெட்டி எரிஞ்சிடுமா, தொடர்ச்சி எடுத்துருவானா பகவான் ஹிருதயத்தில். யாருன்னா பாகவதம், இன்றைக்கி பாகவதம் கேட்குறவங்க,
கேட்குறவங்க ஹிருதயத்திலேருந்து பகவான் அந்த 3 வித கர்மாக்களால் நீ பாதிக்கப்பட மாட்டேன், பாவமாவது புண்ணியமாவது நீ எப்பொழுதும் ஆனந்தமயமாக இருப்ப. அப்படிப்பட்ட பித்தியதே ஹிருதய கந்தி, ஹிருதயத்தில் உள்ள பனிமுடிச்சுக்கள், கவலைகள், துன்பங்கள், சங்கல்பங்கள் அவைகள்லாம் வெட்டி எறிஞ்சிடுமா. எல்லா விதமான சந்தேகங்களும் தொடச்சி எடுத்துருவானா. அப்போ நம்ம இருக்கிற கர்ம வாசனைகள், கர்ம மூட்டைகள் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துருவானா பகவான், எல்லாத்தையும் போய்க்கிறானா பகவான். எதனால் திருஷ்ட ஏவாத்மன் ஈஸ்வரே. எப்போல்லாம் நீ கிருஷ்ணனை அடிக்கடி கிருஷ்ண கதைகளை கேட்கும்போது ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிக்கிறானோ அப்போல்லாம் உனக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படுறது நீங்கள் கண்கூட பார்க்கலாம், இந்த அனுபவத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் மகான்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக பக்தி பண்ணியிருக்காங்க. மற்ற சாதனங்கள்லாம் சந்தோஷமாக பண்ண முடியாது. கடினமான சாதனங்கள், யாகங்கள், யோகங்கள், யாகங்கள்லாம் புகையை போட்டுன்னு அப்படியே நெடி தாங்க முடியாமல் யாகங்கள் பண்ணுவாங்க. யோகங்கள்லாம் மூச்சு அடிக்கி பிராணாயாமம்னு உடம்பை கட்டுப்படுத்தி பசி தாகத்தெல்லாம் அடிக்கி ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா. அது சுஷும்னா நாடி வழியாக குண்டல் யோகம் உடம்புலாம் உஷ்ணமாயிடும், தாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டமான யோகங்கள் பண்ணுவாங்க. ஆனால் பக்தி மட்டும் எப்படின்னா சந்தோஷமாக பண்ணக்கூடியது பக்தி. பகவானுடைய நாம சங்கீர்த்தனமும் பகவான் கதைகளை பேசும்போது ஆனந்தமாக இருக்கு இல்லையா. அதனால் மகான்கள்லாம் கடைபிடிச்சு அந்த வழியிலே தான் போனமே தவிர நாமளாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கூட தான். அதோ வை கவையோ நித்தியம் பக்தியும் பரமயாமுதா வாசுதேவ பகவதி குருவந்தி ஆத்ம பிரசாதினி. ஆத்மாவை சந்தோஷப்படுத்தக்கூடியது கிருஷ்ண பக்தி மட்டும்தான். அதனால் பகவான் சந்தோஷம் அடைந்தால் நம்ம ஆத்மா சந்தோஷம் அடையிறது, ஆத்மாவை அடைஞ்சிட முடியும். அதனால் ரஜோகுணத்துக்காக பிரம்மதேவர் படைக்கிறதுக்காக, ரஜோகுணத்துக்காக பிரம்மதேவராக பகவான் வரார். சத்துவகுணம் காப்பதற்காக விஷ்ணுவா வரார், அழிக்கிறதுக்காக சிவனா வரார். அதில் விஷ்ணுவிடத்தில் தான் நிறைய நன்மைகள் ஏற்பட வேண்டியதுக்கு அவர் தான் சாத்விகமானவர். தமோ குணம் ரஜகுணத்தை விட உயர்ந்தது என்ன? சாத்விக குணம். அந்த சாத்விக குணத்தினால்தான் நம்ம மோட்சத்தை அடைய முடியும். அதுதான் மோட்சத்துக்கு நெருங்கி இருக்கக்கூடிய குணமானது சத்துவகுணம். அதனால் சத்துவகுணத்துக்கு அதிபதியாத விஷ்ணுவோடு தான் நம்ம வழிபட வேண்டியது. மற்ற பிரம்மதேவரையோ சிவபெருமானோ அல்ல. அவர்கள் தமோ குணத்து தேவதை சிவபெருமான், ரஜோகுணத்து தேவதை பிரம்மதேவர், சாத்விக மூர்த்தி ஆகிய விஷ்ணுவை தான் நம்ம வழிபடணும். அந்த விஷ்ணுவா வந்தது யாருன்னா சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா. அந்த வசுதேவ புத்திரன் ஆகிய வாசுதேவன் தான். வாசுதேவனை அடையிறது நோக்கமாக கொண்டது தான் வேதமே. வாசுதேவனை அடையிறது நோக்கமாக கொண்டது தான் யாகங்கள் எல்லாமே. வாசுதேவனை அடையிறது நோக்கமாக கொண்டது தான் எல்லா யோகங்களும் ஏற்படுத்தப்பட்டது. வாசுதேவனை அடையிறதுக்கு நோக்கமாக கொண்டது தான் எல்லா கிரியானுஷ்டானங்களும், எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும். வாசுதேவனை உயர்வாக கொண்டது தான் ஞானமே. வாசுதேவனை உயர்வாக கொண்டது தான் தபசனுடைய நோக்கமே. அப்போ ஞானத்தின் நோக்கம் வாசுதேவன் தான், தபசனின் நோக்கம் வாசுதேவன் தான். வாசுதேவனிலிருந்து நோக்கமாக தர்மங்கள் எல்லாமே கடைப்பிடிக்கிறது எல்லாமே நோக்கம் என்னென்னா வாசுதேவன் தான். வாசுதேவன் தான் கடைசியில் நம்ம அடைய வேண்டிய கதியே வாசுதேவன் தான். வேறு கதி ரன்யதா, வேறு கதி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது 2வது அத்தியாயத்தில். அதனால் எப்படி கட்டையில் உரசும் போது அதில் கிடைக்கிற புகை வசதி, புகையை விட நெருப்பு வசதி, நெருப்புனால்தான் எல்லாத்தையும் எரிக்க முடியும். அது மாதிரி தமோ குணத்தை விட ரஜோகுண வசதி, ரஜோகுணத்தை விட சத்விகுணமாகிய மற்ற தேவதைகளோட சாக்ஷாத் வாசுதேவன் விஷ்ணு தான் வசதி. அந்த விஷ்ணு இடத்துலையும் கிருஷ்ணன் தான் மிக உயர்ந்தவனாக, அவன் தான் அக்னி போல நம்மளுடைய ஆத்மாவை பிரகாசிக்கும்படி செய்யக்கூடிய நெருப்பாக இருக்கிறாராம் பகவான் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ண பக்தி தான் பண்ணணுமா. அது என்ன பண்ணுறது, நம்ம சூக்ஷ்ம சரீரங்கள்லாம் அழிச்சிடுமா கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனால. அவருடைய குணங்களை தான் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கணுமா என்று சொல்லப்படுகிறது இந்த அத்தியாயத்தில், 2வது அத்தியாயத்தில். அதனால தான் நம்ம உயர்ந்த கதி அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பார்க்கலாம். இந்த 2வது அத்தியாயத்தை அப்படியே பாராயணம் பண்ணலாம். அதத்விதியோ அத்தியாய வியாச உவாச்ச இது சம்பிரஷ்டோ விப்ராணம் ரோமஹர்ஷனி பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷம் பிரபக்தம் உபசக்கரமே. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. எல்லாம் ஸ்லோகத்தில் இருக்கிறது தான் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்லிட்டேன். சரி, 2வது அத்தியாயம் பாராயணம் பண்ணலாம். அதத்விதியோ அத்தியாய ஸ்ரீ ஹரே நம ஸ்ரீ ஹரே நம ஸ்ரீ ஹரே நம கோபிகா ஜீவனஸ்மரன் கோவிந்த கோவிந்த. அதத்விதியோ அத்தியாய வியாசோவாச்ச இது சம்பிரஷ்டோ விப்ராணம் ரோமஹர்ஷிணிः பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷம் பிரபக்தம் உபசக்ரமே. சூதோவாச்ச யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அவேதகிருத்யம் त्वयि वायुनो विरहगादर आजुहाव पुत्रेति तन्मयतया तर्वोऽभिनेदुः तं सर्वबोधहृदयं मुनिमानतोऽस्मि यस्मानुभावम् अखिलश्रुतिसारम् एकम् अध्यात्मदीपम् अतितिदृशदां तमोन्तं संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससोनम् उपयामि गुरुमुनिनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् मुनयः साधुपृष्ठोऽहं भवद्भिर्लोकमङ्गलं यत्कृतः कृष्णसम्प्रश्नो येनात्मा सुप्रसीदति
सवै पुंसां परोधर्मो यदो भक्तिरदक्षजे अहैतुके अप्रतिहता ययात्मा सम्प्रसीदति वासुदेवे भगवति भक्तियोग प्रयोजितः जनयति आशुवैराग्यं ज्ञानं च यदहैतुकं धर्मस्वनुष्ठितः पुंसां विश्वक्सेन कदासूयः नोत्पादयत् श्रम एव हि केवलम् धर्मस्य हि आववर्गस्य नातो अर्थाय उपकल्पते न अर्थस्य धर्मिकान्तस्य कामो लाभाय हि स्फुरतः कामस्य न इन्द्रियप्रीतिर्लाभो जीवेद यावदा जीवस्य तत्त्वजिज्ञासा नार्थो यश्च कर्मभिः वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शप्यते तत्सत्तदानां मुनियो ज्ञानवैराग्ययुक्तया पश्यन्ति आत्मानि चात्मानं भक्त्याश्रुतगृहीतया आदपुम्बेत्वजश्रेष्ठ वर्णाश्रमविभागशः स्वनिष्ठितस्य धर्मस्य संसिद्धिर्हरिदोषणं तस्मात् एकेन मनसा भगवान् सात्वतां पदिः श्रोतव्यः कीर्तितव्यश्च त्ययः पूज्यश्च नित्यदा यत्यनुत्यासनयुक्तः कर्मक्रन्ति निबन्धनं चिन्तन्ति कोविदास्तस्य कोणकुर्यात् कदारुतिं शुश्रूषशतदानस्य वासुदेव कदा रुचिः स्यान्महत्सेवया विप्राः पुण्यतीर्थनिषेवणात् शृण्वतां स्वगतां कृष्णः पुण्यश्रवणकीर्तनः हृत्यन्तस्तु हि अपत्राणि वितनोति स्फुरत्सताम् अष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवतसेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी तदा रजस्तमो भावः कामलोपादयश्च ये चेदयेदिरनावित्तं स्थितं सत्ये प्रसीदति एवं प्रसन्नमनसो भगवद्भक्तियोगतः भगवत्तत्त्वविज्ञानं मुक्तसङ्गस्य जायते भित्यति हृदयग्रन्थि चित्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि दृष्ट एवात्मनीश्वरे अदो वै कवयो नित्यं भक्तिं परमया मुदा वासुदेवे भगवति कुर्वन्ति आत्मप्रसादिनीं सत्त्वरजस्तमेति प्रकृतिर्गुणास्तैः युक्त परपुरुष एक इहास्य तत्ते तिष्ठित्यादि हरिविरिञ्चि हरेति संख्याः श्रेयांसि तत्र खलु सत्त्वधनुर्नृणां स्युः पार्थिवदारुणो धूमस्तस्मात् अग्निस्तयीमयः तमसस्तु तदस्तस्मात् सत्त्वं ब्रह्म यद्ब्रह्मदर्शनं बेजरे मुनियो अदक्रे भगवन्तम् अदोक्षजं सत्त्वं विशुद्धं क्षेमाय कल्पन्ति ये अनुदानिः मुमुक्षव घोररूपान् हित्वा बोधपदीनत नारायणकलाशान्तां भजन्ति हि अनसूयवः रजस्तमप्रकृतिः समशीला भजन्ति वै पितृभूतप्रजयसाधिन्ये श्री ऐश्वर्य प्रजप्सवः वासुदेव परा वेद वासुदेव परामगः वासुदेव परा योग वासुदेव परायण पराक्रियाः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परागतिः स ये वेदं ससर्जाग्रे भगवान् आत्ममायया सदसत्रोपया चासु गुणमय्या गुणो विपुः तया बलसिदेष्वेषु गुणेषु गुणवानिव अन्धप्रविष्ट आबादि विज्ञानेन विजृम्भितः यदा ह्यवहितो पक्ष्णिर्दारुष्वेक स्वयोनिषु नानेव बाधि विश्वात्मबोधेषु तथा पुमान् असो गुणमयैर्भाविर्बोधसूक्ष्मेन्द्रियात्मभिः स्वनिर्मितेषु निर्विष्टो भुङ्क्ते बोधेषु तद्गुणान् भावयत्येष सत्त्वेनः लोहान् वै लोकभावनः लीलावतार अनुरदो देवदिव्यं नरादिषु इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितां प्रथमस्कन्धे नैमिषयोपाख्याने तृतीयोऽध्यायः श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम அடுத்தது மூணாவது ஸ்கந்தம் மூணாவது அத்தியாயத்தில் வந்து பகவானுடைய 24 அவதாரங்கள் சொல்லப்படுகிறது. முதல் விராட் ரூபத்தில் பகவான் அவதரிக்கின்றான். அவருக்கு பிரம்மதேவரை தோற்றுவிக்கிறான். விராட் ரூபத்தில் அவதரிக்கின்றான் பகவான். அதுக்கு பிறகு வந்து பகவான் சனத்குமாரராக அவதரிக்கின்றான் பகவான். அது பிறகு வராக அவதாரம் எடுக்கின்றான் பகவான். அது பிறகு வந்து நரநாராயணராக அவதரிக்கிறது. அப்புறமா வந்து கபில வாசுதேவராக அவதரிக்கிறது. அப்புறம் வந்து பகவான் அத்திரிக்கும் அனசூயிக்கும் பகவான் தத்தாத்திரேயராக அவதரிக்கிறது. அப்புறம் வந்து தத்தாத்திரேயராக அவதரிக்கிறார். அப்புறமா 7வது அவதாரம் வந்து ஆகுதிக்கும் தேவகுதிக்கும் ருச்சி என்ற ஆகுதிக்கும் ருச்சி என்ற பிரஜாபதிக்கும் யக்ஞனாக அவதரிக்கிறார் பகவான். அப்புறம் வந்து 8வது அவதாரம் வந்து மேலதேவிக்கும் நாவிக்கும் பகவான் ரிஷபதேவராக அவதரிக்கிறார். அதுக்கு பிறகு சந்நியாச தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ரிஷபதராக அவதரிக்கிறார். அப்புறமா வந்து ரிஷிகளால் யாசிக்கப்பட்டு 9வது பகவான் வந்து ருது சக்கரவர்த்தியாக அவதரிக்கிறார். அவருக்கு மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அப்புறம் வந்து தேவர்களும் அசுரர்களும் அமிர்த மதம் கடைவதற்காக பகவான் மந்திராச்சலத்தை தாங்குவதற்கு பகவான் கூர்ம அவதாரம் எடுத்து சொல்லப்படுகிறது. அப்புறம் தன்வந்திரி அவதாரம் பற்றி சொல்லப்படுகிறது 12வது அவதாரம். அப்புறம் 13வது அவதாரம் 12வது அவதாரம் வந்து கூர்ம அவதாரம், 13வது அவதாரம் தன்வந்திரி அவதாரம். அது பிறகு வந்து
14வது அவதாரம் வந்து மோகினி அவதாரம், பகவான் எதிர்க்கிறான். அவருக்கு வந்து இல்லை 12வது அவதாரம் வந்து என்னென்னா கூர்ம அவதாரம். 13வது அவதாரம் வந்து என்னென்னா தன்வந்திரி அவதாரம். அவருக்கு வந்து மோகினி அவதாரம் 14வது அவதாரம். இல்லை சாரி, கூர்ம அவதாரம் வந்து என்னென்னா 11வது அவதாரம். 12வது அவதாரம் வந்து தன்வந்திரி அவதாரம். 13வது அவதாரம் வந்து மோகினி அவதாரம். அவர் வந்து 14வது அவதாரம் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரகலாதனை ரட்சிக்கிறார், ஹிரண்யகசிபுக்கு. 15வது அவதாரம் வந்து வாமன அவதாரம் எடுத்து பூமியை 3 அடி யாசிக்கிறது. அப்போ 16வது அவதாரம் வந்து என்னென்னா பிராமணர்களுக்கு துரோகம் பண்ணுற சத்ருகளை அழிப்பதற்காக பகவான் பரசுராமராக அவதரிக்கிறது. பிறகு 15வது அவதாரம் வந்து 15வது அவதாரம் வந்து வாமன அவதாரம். 16வது அவதாரம் வந்து என்னென்னா பரசுராம அவதாரம். 17வது அவதாரம் வந்து என்னென்னா பகவான் தேவகாரியத்தை நடத்தி வைப்பதற்காக, தேவகாரியத்தை சாதிப்பதற்காக பகவான் ராம அவதாரம் பண்ணார். அதனால் வந்து சமுத்திரத்தில் சேது பந்தனம்லாம் பண்ணார், அப்படி ராம அவதாரம் சொல்லப்படுகிறது. அப்புறம் 19வது அவதாரம் வந்து என்னென்னா விஷ்ணு குலத்தில் பலராமனாக அவதரித்தது. அப்புறமா 20வது அவதாரம் பார்த்தா பகவான் கிருஷ்ணனாக அவதரித்தது. எல்லாரும் வந்து பகவானுடைய அவதாரங்களோ அம்சங்களோ கால அவதாரமோ ஆவேச அவதாரமோ பலவிதமான அவதாரங்கள். ஆனால் கிருஷ்ணன் வந்து பகவான் ஸ்வயமாக பகவானே அவதரிச்சிருக்கார். இந்த 24 அவதாரங்கள் மட்டும் கிடையாது, இன்னும் ரிஷிகள், மனுக்கள், தேவர்கள் பலவிதமான அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்கான் என்று அவரெல்லாம் கூட பகவானுடைய அவதாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு வற்றாத நீரூற்றுனால பல நீரூற்றுகள் வெளிவருகிறதோ அதுபோல் பகவானுடைய அவதாரங்கள் பல பிரம்மாண்டங்களில் இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதாம் அவதாரங்கள்லாம். அப்படி சொல்லப்படுது. யாரெல்லாம் காலையிலையும் சாயங்காலத்துலேயும் இந்த அவதார கதைகளை பற்றி பேசுகிறாங்களோ, இந்த 24 அவதாரங்களை தியானம் பண்ணுறாங்களோ, அவர்கள் வந்து என்னென்னா கிரமமாக துக்கம் வருது இல்லையா, அந்த துக்கத்திலேருந்து விடுபட்டுருவாங்களாம். யார் பக்தியோட காலையிலையும் சாயங்காலத்துலேயும் இந்த அவதாரங்களை தியானம் பண்ணுறாங்களோ அவர்கள் துக்கத்திலேருந்து விடுபட்டுருவாங்களாம் அவதார கதைகளை படிக்கிறதுனால. அப்படிப்பட்ட சொல்லப்படுகிறது. பகவானுக்கு உண்மையிலேயே ரூபங்கள் கிடையாது, பௌதிகமான ரூபம் கிடையாது, சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் பகவான். ஆனால் எதுக்காக இந்த அவதாரங்களை வர்ணிக்கிறாங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற மாயையாக சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாஞ்ச பௌதிக தேகத்து மேலே உள்ள அபிமானம் போகிறதுக்காக தான் இந்த அவதார கதைகளை நாம் வர்ணிக்கிறாங்களாம். அதை பற்றி சொல்லும்போது பகவானுக்கு எப்படி நாடக வேஷம், வராக அவதாரம் எடுக்கிறான், பன்றியா பகவான் பன்றி இல்லை. சிம்ம அவதாரம் எடுக்கிறான், உண்மை பகவான் சிம்மமா இல்லை. அப்படி அந்த தேகத்தை எடுத்து பகவான் அந்தந்த சரீரம் எடுத்து அப்படியே விட்டு விடுக்கிறானோ, பகவான் தன் சச்சிதானந்த ஸ்வரூபனாவே எப்பொழுதும் இருக்கானோ, அது மாதிரி இந்த மனுஷனாக மிருகமாக நம்ம பல பிறவிகள் எடுத்திருப்போம். ஆனால் உண்மையில் நம்ம மனுஷனும் இல்லை, மிருகம் இல்லை, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மஸ்வரூபம் என்று தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த அவதார கதைகள்லாம் படிக்கிறதுனால நம்ம இந்த சூட்சும சரீரமாக்கிய மனசை நாம் இல்லை, ஸ்தூல சரீரமாக்கிய இந்த உடலை நாம் இல்லை, இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஆத்மஸ்வரூபம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அவதாரங்களை பற்றி அடிக்கடி படிக்கணுமா. திருப்பி இந்த அத்தியாயத்தை படித்தா நமக்குள்ள திவ்ய ஞானம் உண்டாகுமா, நமக்குள்ள ஆத்மா பிரகாசிக்குமா. நம்ம இந்த உடல் இல்லை, மனசு இல்லை, அதுக்கப்புறப்பட்ட ஆத்மஸ்வரூபம்னு நாம் நிலைச்சு நிற்போமா. அந்த மாயா சரீரம் நம்மளை விட்டு விலகிறதுக்காக தான் இந்த அவதார கதைகளை பற்றி படிக்கிறது தான். இந்த ரகசியமான அவதாரங்களை பற்றி சொல்கிறாங்களாம். இப்படிப்பட்ட பாகவதம் வந்து இது புராணம், இது பகவானு, இந்த பாகவதம் வேறல்ல, பகவான் வேறல்ல. உத்தம ஸ்லோகனுடைய சரிதங்கள் நிறைஞ்சிருக்கிறது இந்த பாகவதம். எதுக்காகனா உலகத்தில் எல்லாரும் மோட்சத்துக்கு போனதுக்காக பாகவத்தை வியாசாச்சாரியர் செய்தாராம். இது தனத்தை கொடுக்கக்கூடியதான், மங்களத்தை கொடுக்கக்கூடியதான், அதிகமான மங்களத்தை கொடுக்கக்கூடியதான். இது வியாசாச்சாரியார் சுகாச்சாரியருக்கு உபதேசித்தார் இந்த பாகவதத்தை. இது சர்வ வேதங்களை இதிகாசங்களுக்கு கொள்ள சாரமானதான் இந்த பாகவதம். எல்லா வேதத்து இதிகாசங்கள் எல்லாத்தையும் கடைந்தெடுக்கப்பட்டது இந்த பாகவதம். அதனால் பாகவதத்தை தொட்டுட்டவன் வேறு எதுவும் வேதங்கள் இதிகாசங்கள் தனியாக போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பாகவதம் மட்டும் படித்தாலே போதுமானதான். இது கங்கை கரையில் வந்து உபவாசம் மேற்கொண்டு பரிசுத்து உட்கார்ந்து கொண்டு போய் அவருக்கு வியாசால உபதேசிக்கப்பட்ட சுகாச்சாரியார், அங்கே சுகாச்சாரியரால் பரிசுத்துக்கு உபதேசிக்கப்பட்டது இந்த பாகவதம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பகவான் கிருஷ்ணன் வைகுண்டத்துக்கு போன பிறகு கலியில் நஷ்டமான திருஷ்டி உடையவர்களுக்கு இது அந்த கண்ணை கொடுக்கின்றதாம் இந்த பாகவதம்.
அவளுக்குள்ள வெளிச்சத்தையும் உண்டாக்குதான். அப்படிப்பட்ட பாகவதம் என்ற புராணம் என்ற சூரியன் உதயமாக்கி இருக்கிறது. இதனால் எல்லாரும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஞானம் என்ற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஜென்மாவை கரையேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பாகவதம் இது 24 அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு விஷயம் வந்துட்டேன். கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறமா பகவான் புத்தராக அவதரிக்கிறார். புத்தராக பகவான் அவதரிச்சிருக்கார். அதுக்கு பிறகு யுகத்தினுடைய கடைசியில் பகவான் கல்கி அவதாரம் எடுக்க போகிறார். கல்கி அவதாரம் எடுத்து துஷ்டர்களை நிக்கிரகம் பண்ண போகிறார். அவருக்கு மனு பிரஜாபதிகள், ரிஷிகள், தேவர்கள், எத்தனையோ பேர் பலவிதமான அவதாரங்கள் பகவான் பண்ணியிருக்கிறான். எல்லாமே பகவானுடைய அம்சங்கள், அம்சமுத்துல அம்சமாக தான் சொல்லப்படுகிறது. கலாவதாரம், லீலாவதாரம், ஆவேச அவதாரம், பலவிதமான அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் கிருஷ்ணன் மட்டும் என்னென்னா அவதார கணக்கில் சேரமாட்டான். பகவானே கிருஷ்ணன் பகவான், கிருஷ்ணஸ்து பகவான் சுயமாக கோலகத்தில் அப்படியே இறங்கி வந்தானா கிருஷ்ணன். அதனால் மற்றவரெல்லாம் அவதாரங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணன் அவதாரம் கிடையாது, பகவானே பூமியில் இறங்கி வந்தான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் இது காலையிலும் சாயங்காலம் இந்த அவதார கதைகளை படிக்கணுமா. இது 3வது அத்தியாயம் ரொம்ப விசேஷம். நமக்குள்ளே இருக்கிற தேகாபிமானங்கள், இந்த மனசே நான், உடலே நான் என்ற எண்ணமானது அடியோடு போயிடுமா, ஆத்மஸ்வரூபம் நல்லா பிரகாசிக்குமா அப்படி சொல்லப்படுகிறது. இந்த அத்தியாயத்துக்கு அவ்வளோ விசேஷம். சரி, இந்த அத்தியாயத்தை மூலபாராயணம் பண்ணலாம். 24 அவதாரங்கள் சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தை மூலபாராயணம் பண்ணலாம். அது 3ய அத்தியாய சுதுவாச்ச ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகவன் மகதாதிபிஹி சம்பூதம் ஷோடசகலம் ஆதோ லோகசுசுக்ஷயா யஸ்யாம்பசி ஷயானஸ்கி யோகநித்ராம் விதன்பதः நாபிஹிருதாம்புஜாதாசித்து பிரம்மா விஸ்வசுஜாம் பதிஹி யஸ்யாவயவ சம்ஸ்தானிஹி கல்பிதோ லோகவிஸ்தரः தத்தை பகவதோ ரூபம் விசுத்தம் சத்தமூர்ஜிதம் பஷ்யந்தியதோ ரூபம் அதப்ரசக்ஷுஷா சகஸ்ரபாதோரு புஜாரணாத்புதம் சகஸ்ரமூர்த்த ஸ்ரவணாட்சிநாசிகம் சகஸ்ரமௌல்ய அம்பர குண்டலோல்ல சத்து ஏதன் நானாவதாரணம் நிதான பீஜமப்ஜம் யஸ்ய அம்சேன சுஜ்யந்தே தேவதிர்ஜங் நராதயः स एव प्रथमं देवः कौमारं सर्गमास्थितः सचार दुश्चलं ब्रह्मचर्यम् अखण्डितं यदीयं तु भवायास्य रसादरकथां महिम उत्तरिष्यन् उपादत्त यज्ञे स सौहरमपुः तदीयं ऋषिसर्गं च देवर्षित्वम् उपेत्य सः तत्त्वं सात्वतमाचष्ट नैष्कर्म्यं कर्मणां यतः दुर्य धर्मकला सत्य नरनारायण ऋषि भूत्वा आत्मोपसमोभेदम् अकरोत् दुश्चरं तपः पञ्चमः कपिलो नाम सिद्धेश कालविप्लुतं प्रोवाच आसुर्ये साङ्ख्यं तत्त्वक्राम विनिर्णयं षष्ठे अत्रिरभक्तित्वं वृदं स्वप्राप्त अनसूयया आन्वीक्षिकीम् अलक्काय प्रसादिभ्य ऊचिवान् शतशब्दमः आवत्यां ऋचरेज्ञो अप्यजायत स यामत्य हि स्वरकरेर अपात स्वायम्भुवान्तरम् अष्टमे मेरुदेव्यं तुः नाभेर्जातवरुक्रमः दर्शयदेव मत्तुधीराणां सर्वाश्रमणमस्कृतं ऋषिभिर्याचुतो बेजन अवमं पार्थिवं बभुः दुक्तेमम् ओषधिर्विप्रास्दे नायमन् स वशत्तमः रूपं स चक्रुखं वाक्यं साक्षुषौ तादिसंप्लवे नाभ्यारोप्यं महिमय्याम् अवात् महिवस्पदं मणुम सुरासुराणाम् उदितिं मत्तदा मन्त्राचलं तत्र खमणरूपेण पृष्ठ एकादशे विभुः दान्मन्त्रं त्वादशमं त्रयोदशमम् एव च अवायत् सुरानन्यान् मोकिन्या मोहयन् स्त्रया चतुर्दशं नारसिंहं पिप्रतैत्येन्द्रमूर्जितं तदारखरजर्वक्षस्त्येरघां गाढकृत्यता पञ्चदशं वामनखं कृत्वा आह तत्परम बलेः पदत्रयं याचमानः प्रत्यादित्य सुश्रीविष्टभम् अपदारे षोडशमे पश्यन् ब्रह्मद्रोहो नृपान् त्रिशब्दकृत्वा गोपितहो नक्षत्राम् अघरोन्मणिमहिं तदसप्तदशे जातः सत्यवत्यां पराशरात् चक्रे वेदधरो शाखा दृष्ट्वा पुंसा अल्पमेधसः नरदेवत्वमावर्णः सुरकार्यचिकीर्षया समुद्रनिग्रहादीनि चक्रे विद्यान् यतः परम् एकोनविंशतिमे वृष्टिषु प्राप्ति जन्मनि रामकृष्णौ इति ध्रुवो भगवान् अहरत्परम् अदकलौ संप्रवृत्ते सम्मोहाय सुरत्विषाम बुद्धो नाम्ना अचनजसुतः कीकटेषु भविष्यति अदासौ युगसन्त्याजम दस्यु प्रायुषु राजसु जनिता विष्णुयशसो नाम्ना कल्कि जगत्पतिः अवतार हि असंख्येय हरे सत्त्वनिधे द्विजाः यदा विदासिनः कुल्या सरसस्युः सदर्शशः ऋषियो मणवो देव मणुपुत्र महोजसः कला सर्वे हरेरेव स प्रजापतयस्तदा एदेच अंशकला पुंसः कृष्णस्तु भगवान् स्वयं एदेच अंशकला पुंसः कृष्णस्तु भगवान् स्वयं एदेच अंशकला पुंसः कृष्णस्तु भगवान् स्वयं इन्द्रादि व्याकुलं लोकं मृडयन्ति युगे युगे जन्ममुख्यं भगवतो यज्ञेतत् प्रयतो नरः सायं प्रातर्गणान् भक्त्या दुःखक्रामात् विमुच्यते एतत् भगवतो ह्यरूपस्य विच्छितात्मनः मायागुणैर्विरचितं महदादिभिरात्मनि वेदानवसि मेघोको रेणिर्वा पार्थिवानिरे एवं दृष्टरिभिदृश्यत्वम् आरोपितम् अबुद्धिभिः अदपरं यदव्यक्तम् अव्योढगुणव्यूहितम् अतृष्टाश्रुतवत्सुत्पात्रस्य
जीवो यत् पुनर्भवः यत्तेमे सत्सत्रूपे प्रतिष्ठिते स्वसंविदा अविद्यया आत्मनि कृते यदि तद्ब्रह्मदर्शनं यच्चेषोपरदा देवी माया वैशारथिमतिः सम्पन्न एवेदि विदुर्महिम्नि स्वे महीयते एवं जन्माणि कर्माणि ह्यकर्तुरजनस्य च वर्णयन्ति स्म कवयो वेदगुह्यानि हृत्पदे सवा इदम विश्वममोघलीलः सृजत्यपत्यत्ति न सज्जते अस्मिन् बोधेषु चान्तर्हितहात्मतन्त्रः षाट्वर्किकं चिक्रियते षड्गुणे सह न सास्य कश्चन निपुणेन तादुरवेदि जन्तुः कुमनीशबोधिः नामानि रूपाणि मनोवचोभिः सन्दन्वदो नरसज्ञां युवाज्ञः स वेद तादुः पदवीं परस्य दुरन्तवीर्यस्य तदाङ्गपाणिः यो अमाय्य सन्ततया निवृत्त्या भजेत तत्पादसरोजगन्तं यदेहतन्या भगवन्तयुक्तं यत्वासुदेवे अखिललोकनाथे कुर्वन्ति सर्वात्मकमात्मभावं न यत्र भूयः परिवर्तवक्रः इदं बाहवदं नाम पुराणं ब्रह्मसंहितम् उत्तमश्लोकचरितं चकार भगवान् ऋषिः निश्चयसाय लोकस्य धन्यं स्वस्तेन महत् तदिदं ग्राहयामास सुतमात्मपदाम्बरं सर्ववेदे दिहासानं सारं सारं समुत्तरं सदु संश्रावयामास महाराजं परीक्षितं प्रायोपविष्टं गङ्गायां फलितं परमर्षिभिः कृष्णे स्वदामोपगदे धर्मज्ञानादिभिः सह कळुनष्टतृषां येष पुराणार्को अधुनोदितः तत्र कीर्त यदो विप्रश्यर्भूरिरजसः अहं चात्यगमं तत्र निविष्ट सदनुग्रहात् सोऽहं श्रावयिष्यामि यथातीतं यथामति इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां प्रथमस्कन्धे नैमिषीय वाक्यानि तृतीयाध्यायः श्री हरे नमः शर्म नमः जय जानी गोपिका जीवनस्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम இப்போ 4வது அத்தியாயம் நாம் அப்புறம் பாராயணம் பண்ணலாம் முதல் ஸ்லோகம் மட்டும் ஃபஸ்ட்டு பாராயணம் முடிச்சிடலாம் व्यासवाच इति प्रमाणं संस्तूय मुनीनां तीर्थशास्त्रिणां वृत्तकुलपतिः सोदं बह्वर्ष सौनकप्रवृत्त இதோட நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் ராம 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 ஹரே கிருஷ்ணா வாசுதேவ நாராயண ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கத்துக்கு ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ராம 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 ராம